ஓகே. நீங்க இண்டிவிஜுவலா மெசேஜ் போடுங்க, கிளாஸ் முடிஞ்சு நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். சரியா? சம்டைம் மழையாயிக்கும் இந்த டைம்ல அப்படி யாராச்சும் எங்கட கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்க இண்டிவிஜுவலா மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு கிளாஸ்ல ரெக்கார்டிங்க தரேன். ஓகே தான், இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த இடத்துல அவர்ட்ட கேட்கப்பட்ட கொஸ்டின், உங்களுக்கு எதிராக யாரு வந்தா நீங்க பயப்படுவீங்க? அந்த நேரத்துல அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் தான் என்னண்டா, பொக்ஷின் என்று சொல்லக்குள்ள விதவிதமான ஷொட்கள் அடிப்பாங்க. கையால, காலால, கழுத்தால, தலையால நிறைய ஷொட் அடிப்பாங்க. இந்த இடத்துல நான் யாருக்கு எதிராக விளையாட பயமெண்டா, 1000 ஷொட்ட பழகி கொண்டு 1000 விதத்துல விளையாடுறவனிக்குதே இவனை வச்சு ஒரு நாள் நான் பயப்படுறல்ல. ஆனா ஒரே ஷொட்ட 1000 தடவை பிராக்டிஸ் பண்றானே, இவனோட விளையாட தான் நான் பயப்படுறேன்னு சொன்னேன். அட தெளிவான விஷயம் என்ன? 1000 ஷொட் பழகுறனை விட ஒரே ஷொட்ட 1000 தடவை பிராக்டிஸ் பண்றவனோட தான் விளையாடுறது பயன்படு சொன்னாங்க. இதுதான் நீங்க பேப்பர் செய்யக்குள்ள செய்ய வேண்டிய மெத்தட். நீங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்கிறேன். நீங்க எவ்வளவு பேப்பரை பார்த்திருப்பீங்க? எவ்வளவு கொஸ்டின் செஞ்சிருப்பீங்க? கொஸ்டின் ஏதாச்சும் உண்டு ஞாபகம் இருக்குதா மைண்ட்ல? நேத்து செஞ்ச கொஸ்டின்ஸ் கூட இன்னைக்கு ஞாபகம் இல்லையே. நாங்க செஞ்சது முதலாவது ஸ்டெப்ஸ். 1000 கொஸ்டினை நாங்க ட்ரை பண்றோம். இது ராங். 1000 கொஸ்டின் அல்ல, ஒரு கொஸ்டினை வச்சு 1000 தடவை பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் சரியான மெத்தட். இப்படி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க செஞ்ச பேப்பர், நீங்க செஞ்ச கொஸ்டின் எக்ஸாம் வரைக்கும் மைண்ட்ல நிற்கும். நேத்து செஞ்ச கொஸ்டின் இன்றைக்கு மைண்ட்ல இருந்தா அது சரியான பிராக்டிஸ் ஒன்று இல்ல தானே. அதனால அப்படி எப்படி பிராக்டிஸ் பண்றேன்னு தான் இந்த செஷன்ல நாங்க சொல்லி தரப்போம். இப்படி ஏதாச்சும் டவுட் வந்தேன்டா எனி டைம் உங்களுக்கு என்ன செய்யலும் பாடத்துல கேட்கலும். டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பகுதியில மட்டும் அதுக்கு அங்கால டவுட் வருதுண்டா, அடுத்தடுத்த யூனிட்ல டவுட் வருதுண்டா நாங்க அடுத்தடுத்த பாட்டுகளை பேசுவோம். ஓகே தான். அது யாருக்கும் விஷயம் உண்டு இல்லை. ஓகே, அதான் ப்ராக்டிஸ் பண்றீங்க. வெரி குட். சரி, அதுக்கு முதல்ல ஒரு தடவை சொல்லிக்கிறேன். அதான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே. யாருக்காச்சும் ஏதாச்சும் ஷூவிக்குதா? கிளியர் தானே பேசுறதெல்லாம்? வீடியோ எல்லாம் கிளியர் தானே? ஓகே. ஐ திங்க் சக்கீன் அவங்களோட ஏதாச்சும் கனெக்ஷன் இஷ்யூன்னு நினைக்கிறேன். மழை பெய்யறதுனால கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓகே, நான் பேப்பரை ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணிட்டு எங்கிட்ட மற்ற டிஸ்கஷன்ஸை நாங்க போ. சரியா? ஓகே. இதுதான் நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற பேப்பர். நான் ஆல்ரெடி குரூப்ல போட்டிருந்தேன். டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னால இந்த பேப்பரை தான் நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப பொதுவாகவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கட 100 days ப்ராஜெக்ட் பேத்துட்டு தான் நீக்குது. இந்த 100 days ப்ராஜெக்ட்ல இத மாதிரி ஒரு பேப்பர் செட், இது வந்து வெளியில எடுத்த பேப்பர் செட் தானே. இத மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 100 MCQ. இந்த கொஸ்டின்ல பாருங்க, 5வது யூனிட்டுக்கு மட்டும் இதுல அடிச்சுக்கிற MCQ கிட்டத்தட்ட 20 MCQ. நாங்க புக்லெட் ஒன்று அடிச்சு வச்சுக்கிறோம். ஒரு யூனிட்ல 100 MCQ. எவ்வளவு உள்ளுக்கு புகுந்து எடுக்கலும் அவ்வளவு உள்ளுக்கு புகுந்து ஒவ்வொரு பாடத்திலையும் 100 MCQ மினிமம் எடுத்துக்கிறோம். அதை வச்சு புக்லெட் ஒன்று அடிச்சு வச்சுக்கிறோம். அந்த புக்லெட்டை நாங்க முழுமையா ட்ரை பண்ணி என்ன செய்வோம், என்னோட ஃபைனல் ரிவிஷன்ல நாங்க டிஸ்கஸ் பண்ண போவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6ஆம் மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குயிக் ரிவிஷன் நடக்கும் பேப்பர் ப்ராக்டிஸோட. அதுக்கு பின்னால உங்களுக்கு 12 செமினார் நடக்கும். அந்த 12 செமினார்லயும் குயிக் ரிவிஷன், 1 டே ஸ்பீட் ரிவிஷனோட அந்த பேப்பரை தான் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? அந்த புக்லெட்ல கூட MCQவும் அதே மாதிரி முதல் பேப்பர்ல கூட MCQ தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு பின்னால தான் 15 இயர்ஸ் பாஸ் பேப்பர் செய்ய போறோம். ஸோ அதனால உங்களுக்கு ஃபைனலா 100 days ப்ராஜெக்ட் முடிஞ்சு நீங்க எக்ஸாம் சிட் பண்ண போக போல 100% தியரி கம்ப்ளீட், 100% ரிவிஷன் கம்ப்ளீட், 100% ஸ்பீட் செமினார் கம்ப்ளீட், 100% பாஸ் பேப்பர் கம்ப்ளீட், அதே மாதிரி 1000 MCQ மினிமம் கம்ப்ளீட், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கம்ப்ளீட். இதுக்கங்கால உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துதான் அனுப்புறோம். அது கங்காலிக்கிறது உங்களோட ட்ரை மட்டும் தான். ஓகே, சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பொதுவாக நார்மலா எல்லா கிளாஸ்லயும் நீங்க பாத்திருப்பீங்க. கிரேட் 12 இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாத்திருப்பீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் அல்ல வேணா, எல்லா கொஸ்டினும் கிளியரா வாசிக்கணும். அதே மாதிரி குறிப்பிட்ட டைமுக்குள்ள செஞ்சு முடிக்கணும். ஒவ்வொரு ஆன்சரும் உங்களுக்கு கரெக்ட் சொன்னா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லைன்னு சொன்னா, கன்ஃபார்ம் சொன்னா உடனே புள்ளடித்தாளுக்கு மாத்தணும். இதெல்லாம் நீங்க நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. அதனால நான் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணல. நான் உங்களுக்கு எடைக்கேட அந்த விஷயங்கள் தேவைப்பட போல நான் அந்த இடத்த சொல்லித்தரேன். இப்ப நாங்க எங்களோட முதலாவது கொஸ்டின்ஸுக்கு வருவோம்.
முதலாவது கொஸ்டின்ஸ் என்னண்டா பேரின பொருளாதார நோக்கங்களின் ஒன்று அல்லாதது என்று கேட்கிறான். பேரின பொருளாதார நோக்கங்களின் ஒன்று அல்லாதது. அப்ப இந்த இடத்துல ஜஸ்ட் உங்களுக்கு ரெண்டு கன்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ரெண்டு கன்செப்ட் தெரிஞ்சுக்கணும் இந்த பாடத்தை செஞ்சிருக்கு எம்சிக்யூ செய்யறதுக்கு. ஒன்று பேரின பொருளாதாரம் என்றா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டு நோக்கங்கள், அதுல நோக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுல நோக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல பேரின பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு முழு ரவுண்ட் பேசிட்டு வாரேன். அதை நான் ஒயிட் போர்டை யூஸ் பண்ணி செய்யறேன். 1 மினிட் இருங்க. ஓகே, இப்ப நான் பேசுறது தானே பேசுறது. ஓகே, இப்போ எங்களோட பாடத்துக்கு சரியா நான் உங்களுக்கு அந்த ஒரு எம்சிக்கு வச்சு எத்தனை எம்சிக்கு ப்ரிப்பேர் ஆக இயலும் என்று சொல்லக்கூடிய மொத்த கன்செப்டை தான் இந்த இடத்த சொல்லி தரப்போம். ஒரே ஒரு எம்சிக்கு ஜஸ்ட் இது ஒரு எம்சிக்கு வச்சு எத்தனை எம்சிக்கு தயாரிக்க இயலும், எவ்வளவு பாடத்தை ரிவிஷன் பண்ண இயலும் என்று சொல்லக்கூடிய தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஜஸ்ட் எப்பயுமே நான் சொல்லி தர விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு எம்சிக்கு நிறைய பேருக்கு எம்சிக்கு செய்யறதுக்கு முன்னால ஆன்சர் ஸ்கீம் உண்டு. அதனால கையில கிடைக்கிற எம்சிக்கு பேப்பர் நிறைய பேர் இந்த தவற செய்றீங்க. கையில கிடைக்கிற எம்சிக்கு பேப்பரை டக் 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 டக்குன்னு செஞ்சு முடிச்சாச்சு டைமுக்குள்ளே திருப்பி பார்க்கறது மேல எதிர்ப்பில சரி. இது ஒரு மிஸ்டேக் நிறைய பேர் செய்யறது. ரெண்டாவது செய்யற மிஸ்டேக் தான் என்னன்னு சொன்னா, எம்சிக்கு நான் டைமுக்குள்ள முடிப்ப ஓடுமேடு செஞ்சு உடனே 50 எம்சிக்கு டக்குன்னு செஞ்சுட்டு ஸ்கீம்ல பார்த்து திருப்பி பார்த்து மட்டும் போறேன். இது ரெண்டாவது செய்யற மிஸ்டேக். ஆனா இந்த ரெண்டு மெத்தடையும் நீங்க 100 தடவை செஞ்சாலும் ஒரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வர போறதில்ல. செஞ்சு பாருங்க. நீங்க சிம்பிளா யோசிங்க. சிம்பிளா கிரேட் 12 இருந்து எவ்வளவு பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளவு பேப்பர் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று வந்தீங்களா? இம்ப்ரூவ்மெண்ட் எடுக்கணும் வேண்டாம். ஒரு நாளைக்கு சார் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க, டெஃபினிட்லியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்ப உங்கள்கிட்ட கேட்கிறான் பேரின பொருளாதார நோக்கங்கள்ல 5 தந்திக்கிறான் ஆன்சர்ல. அதுல ஒன்று பேரின பொருளாதார நோக்கத்துக்குள்ளுக்கு வராது. டிரெக்டா கேட்டா நீ உடனடியே சொல்லுவீங்க 3, 4, 5 ஏதாச்சும் ஒரு ஆன்சர் சொல்லுவீங்க. அதை வச்சு எவ்வளவு கொஸ்டின் எவ்வளவு பாடத்தை ரிவிஷன் பண்ணிடும்னு நான் இந்த இடத்துல காட்ட போறேன். சரி, முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல பேரின பொருளாதாரம் என்றா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பேரின பொருளாதாரம் அது என்ன? பேரின பொருளாதாரம் பேரின பொருளாதாரம் யாராச்சும் சொல்லுங்க. பேரின பொருளாதாரம் என்றா என்ன? சிம்பிளா உங்களோட நாலேஜ்ல நீங்க விளங்கெடுத்திருக்கிற கன்செப்ட்ல உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் தெரியுமேண்டா எக்ஸாம்பிள மட்டும் சொல்லுங்க பாப்போம். பேரின பொருளாதாரத்துக்கு டெபினிஷன் இல்லாம எக்ஸாம்பிள் தெரியுமேண்டா எக்ஸாம்பிள் செக் போடுறேன்டா இதுக்கு போடுங்க. இப்ப நான் பேசுறேன் இதுக்கு போடுங்க. அப்படி எவ்ரி ஒன் போடுங்க. குயிக். பேரின பொருளாதாரம் எடுத்தேன்னா ஜஸ்ட் உங்களோட மைண்ட்ல என்ன இருக்கு? ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட சொல்ல விட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நோட்ஸை மட்டும் சொல்லலாம். குயிக்கா. பொருளாதாரத்துல ஒட்டு மொத்தத்தையும் ஆய்வு செய்வது. ஓகே, வேற ஆன்சர். நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். சிம்பிள் எக்ஸாம்பிள் சரியா? பேரின பொருளாதாரம் எடுத்தேன்னா இப்ப சிம்பிளா சொல்றேன். இது உங்களுடைய ஏரியா. சரி, இது உங்களுடைய ஏரியா. இப்ப இந்த ஏரியாவுக்கு நான் பேர் ஒன்று வைக்கிறேன். ஏபிசி வைக்கிறேன். ஏபிசி வைக்கிறேன். இதுதான் ஏபிசி சொல்லக்கூடிய ஏரியா. இந்த ஏரியா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் அளவு பெரிய அளவு, ஒரு ஏக்கர் அளவு பெருசு. ஒரு ஏக்கர் அளவு பெருசு. ஒரு ஏக்கர் ரெண்டா தெரியும் தானே, பெரிய ஒரு காணியாய். இந்த காணியில
எக்ஸ்ன்னு செல்ற ஒரு ஆள் வந்து சொல்றாரு, எக்ஸ்ன்னு செல்ற ஒரு ஆள் வந்து சொல்றாரு, இந்த காணில ஏதோ ஒரு இடத்துல போம்ப வச்சிருக்கிறாங்க. என்ன போம்பு தெரியும் தானே? நீங்க பாத்திருப்பீங்க ஏப்ரல் 21, 2019 நினைக்கிறேன். 2019 போம்பு வெடித்தது ஸ்ரீலங்கா. அத மாதிரி ஒரு போம்பை வச்சுக்கிறாங்க இந்த போர்டர் உள்ளுக்கு என்று சொல்லி எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆள் ஒரு தகவலை வந்து சொல்றாரு. இந்த தகவலை கேட்டுக்கொண்டு போயிட்டு இந்த ஏபிசின்னு சொல்லக்கூடிய நிலப்பகுதிக்கு ஓனர் நீங்கன்னு வைங்களேன். நீங்க போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றீங்க. இந்த எக்ஸாம்பிள சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்கும் என்று சொன்னோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றீங்க. போலீஸால வந்து என்ன செய்யறான்? நிலப்பகுதியை பாக்குறான் பெருசாயிக்குது, நிலப்பகுதியை பாக்குறான் பெருசாயிக்குது. 1 ஏக்கர் காணி, 1 ஏக்கர் காணி, 1 ஏக்கர் காணியை நான் ஒவ்வொரு அளவாங்கத்தை எடுத்து இல்லாட்டி மண்வெட்டியை தூண்டி வெட்டி 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 பார்த்தா குறைஞ்சது 2 நாள் போகும், குறைஞ்சது 2 நாள் போகும். இதனால போலீஸ்காரன் என்ன செய்யறான்? இவ்வளவு நாள் எங்களுக்கு இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஏதான் நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி, நான் எங்களோட ஒரு சுய தீர்மானத்தை பேஸ் பண்ணி நாங்க ஒண்ணுமெண்டா ஈன கொஞ்சம் செக் பண்றோம், ஈன கொஞ்சம் செக் பண்றோம், ஈன கொஞ்சம் செக் பண்றோம், ஈன கொஞ்சம் செக் பண்றோம், ஈன கொஞ்சம் செக் பண்றோம் என்று 5 சில பகுதிகளை எடுத்து மட்டும் அவன் ஜட்ஜ்மெண்ட் செக் பண்ண போவார். இந்த இடத்த செக் பண்றான், போம்பே கிடைக்கல. இந்த இடத்த செக் பண்ண போறான், 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 போம்பே கிடைக்கல. அப்ப எக்ஸைடு செல்லக்கூடிய சென்னால் உண்மைதான். ஆனா இவங்கிட்ட ரிசர்ச் படி என்ன செய்யல, அந்த உண்மை வெளியே வரல. எக்ஸைடு செல்லக்கூடிய சொன்ன விஷயம் 100% உண்மை, இப்ப போம்பு ஈக்குது. ஆனா போலீஸ் ரிசர்ச் படி இந்த போம்பை ஈக்குறன்னு சொல்லக்கூடிய தகவல் வெளிப்படுத்தப்படல. அவங்க ஆராய்ச்சி செஞ்சது ஒரு குறிப்பிட்ட சில இடங்களை மட்டும்தான். இப்படி எக்கனாமிக் நீங்க இந்த பவுண்டரியா பாருங்க. ஏபிசி சொல்லக்கூடிய காணியை எக்கனாமிக் பாருங்க. எக்கனாமிக் ஏபிசி நாங்க காணி பேசணும். இந்த காணியை எக்கனாமிக் மனசுல என்ன வச்சுமோ இதுதான் எக்கனாமிக். இந்த எக்கனாமிக் ஆய்வு செய்கிற போலீஸ் நாங்க பேசணும். இந்த போலீஸ் தான் பொருளியல் அறிஞர். இந்த போலீஸ் தான் பொருளியல் அறிஞர். இந்த பொருளியல் அறிஞர் எக்கனாமிக்க டோட்டலா ஆராய்ச்சி செய்யாம ஒரு ஃபைனல் முடிவு ஒன்று எடுக்கிறதுக்கு, ஃபைனலான கன்க்ளூஷனோட வாரத்துக்கு டோட்டல் எக்கனமி ஆராய்ச்சி செய்யாம எக்கனாமிக்கலி ஒவ்வொரு பாட்டை மட்டும் ஆராய்ச்சி செய்யறாரு. இந்த ஆராய்ச்சி செஞ்சு ஒரு முடிவு ஒன்று கொடுக்கிறாரு. அந்த முடிவு உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளை வச்சு விளங்கிக்கும். 100% நம்பலாம், 100% நம்பலாம். ஜஸ்ட் ஒரு 50% நம்பலாம், ஜஸ்ட் ஒரு 25% நம்பலாம், ஜஸ்ட் ஒரு 30% நம்பலாம். 100% நம்பலாமா? ஏலாம் முழுமையாக இவங்க ரிசர்ச் பண்ணல, முழுமையாக இவங்க ஆய்வுக்குட்படுத்தல. இதுதான் நாங்க சொல்ற சிற்றீன பொருளியல் ஆய்வுன்னு சொல்ற சிற்றீன பொருளியல் ஆய்வு. இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் ஆராய்ச்சி செய்வது. எந்த இடத்துல ப்ராப்ளம் அவங்க திங்க் பண்றாங்களோ அந்த இடத்தை மட்டும் எடுத்து ஆராய்ச்சி செய்யறதுக்கு தான் நாங்க சொல்ற சிற்றீன பொருளியல் ஆய்வுன்னு சொல்றேன். சிற்றீன பொருளியல் ஆய்வு. இந்த சிற்றீன பொருளியல் ஆய்வை வச்சு எங்களுக்கு 100% கரெக்ட் கன்க்ளூஷன் இப்போ ஒரு நாளும் வரையலாம். பேரின பொருளியல் சொன்னா இப்ப நாங்க பேச போற பேரின பொருளியல் சொன்னா ஒட்டுமொத்த எக்கனாமிக்கையும் பார்க்க போலீஸ்காரன் என்ன செய்யற? போம்பு அம்புடல்ல இவன் செல்றது பொய்யன்ற முடிவுக்கு வராம ஒட்டுமொத்த காணியையும் ரிசர்ச் பண்ணி பார்க்கிறான். ஒட்டுமொத்த காணியையும் ரிசர்ச் பண்ணி பார்க்கிறான். பார்த்தா இவன் செல்றது உண்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி இதுதான் பேரின பொருளியல் ஆய்வுன்னு சொல்றோம். விளங்குங்க. பேரின பொருளியல் ஆய்வுன்றது எப்பயுமே 100% கரெக்டான இன்ஃபர்மேஷனை தான் காட்டும் மோஸ்ட் ஆஃப் டைம். சரியா? அப்ப இதுதான் பேரின பொருளியல் ஆய்வுக்கும் சிற்றின பொருளியல் ஆய்வுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ். அப்ப இந்த இடத்துல பேரின பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு சொல் வந்திருக்கிறதுனால இந்த கொஸ்டினை வச்சு, இந்த கொஸ்டின்ல இருக்கிற ஒரு சொல்ல மட்டும் வச்சு உங்களுக்கு பார்ட் 2 கொஸ்டின் 3 தயாரிக்கு பாருங்க. 3 பார்ட் 2 கொஸ்டின் தயாரிக்கு 3 பார்ட் 2 கொஸ்டின் நான் எனக்கு எழுதி காட்டுறேன். ஒரு கொஸ்டினையும் 3 பார்ட் 2 கொஸ்டின் தயாரிக்கு. பார்ட் 2 கொஸ்டினா பார்ட் 2 கொஸ்டின். முதலாவது கொஸ்டின் என்ன எடுத்தேன்னா சிற்றீன பொருளியல் என்றா என்ன? சிற்றீன பொருளியல் என்றா என்ன? முதலாவது கொஸ்டின் சிற்றீன பொருளியல் என்றா என்ன? இரண்டாவது கொஸ்டின் பேரின பொருளியல் என்றா என்ன? பேரின பொருளியல் என்றா என்ன?
மூணாவது கொஸ்டின் கொஞ்சம் பிராக்டிக்கலோட கேட்கறது மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஒன்று இதை வச்சு தயாரிக்கணும். எப்படி பிராக்டிக்கல்? உங்கள்ட்ட வேணுமென்றா இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் வச்சு பேரின பொருளாதாரம் எடுத்துல சொல்ல மட்டும் வச்சு இப்படி ஒரு கொஸ்டின் போடணும். எப்படின்னா ஒரு பொருளியல் அறிஞர் சொல்றார், ஒரு சுமார கூட்டு ஒரு பொருளியல் அறிஞர் சொல்றாரு, ஒரு பொருளியல் அறிஞர் சொல்றாரு, சிற்றின பொருளியல் ஆய்வை விட பேரின பொருளியல் ஆய்வுல 100% ஆன இல்லாட்டி சிற்றின பொருளியலை விட உண்மையான தகவல் கிடைக்க பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம் என்று சொல்றாரு என்ற ஒரு கூற்றோடு தாராண்டு இந்த கூற்ற நீங்க ஏற்பீங்களா என்று கேட்டு விளக்குகள் சொல்லி ஒரு 4 மார்க்ஸ் கொஸ்டின் ஒன்று கேட்கணும். ஏழுமா இருக்கும். யூனிட் 5 கொஸ்டின், யூனிட் 1 பார்ட் 2 கொஸ்டினுக்கு தாக்கம் செலுத்துது. யூனிட் 5 பேசின எம்சிக்கு யூனிட் 1 பார்ட் 2 கொஸ்டினுக்கு தாக்கம் செலுத்துது. பாருங்க, இங்க எம்சிக்கு வச்சு அங்க பார்ட் 2 கொஸ்டின் டைரக்ட்லியா தயாரிக்கும். இப்படித்தான் பேப்பர் தயாரிக்கும். பேப்பர் எடுக்கிறவன் ஒவ்வொரு வருஷமா எக்கனாமிக் புக்லெட்ட ஃபுல்லா வாசி கொண்டு அந்த அளவுக்கு ட்ரை பண்றதான். ஒவ்வொரு மாடல் பேப்பர் தயாரிக்கிறவங்க ஒவ்வொரு பாஸ் பேப்பர்லயும் நீங்க தெளிவா ரிசர்ச் பண்ணி பாருங்க. இந்த பார்ட் 2 கொஸ்டின் பாஸ் பேப்பர்ல இருக்கிற பார்ட் 2 கொஸ்டின் அதுக்கு வந்து கூட ஒரு எம்சிக்கு டைரக்டா கனெக்ட் ஆகிக்கும். அதை எப்படி தயாரிக்கிற? இந்த மாதிரி ஒரு சொல்ல வேண்டிதான் கனெக்ட் பண்ணி தயாரிப்பாங்க. அப்ப மூணாவது கொஸ்டின் உங்களுக்கு போடையும் நான் சொன்ன ஒரு கூற்ற பேஸ் பண்ணி வேறுபடுத்தல் கேட்கு. அவ ஜஸ்ட் ஒரே ஒரு சொல் 3 பார்ட் 2 கொஸ்டின் தயாராகி ஆச்சு. 3 பார்ட் 2 கொஸ்டின் எத்தனை மார்க்ஸ்? 200க்கு 12 மார்க்ஸ். 200க்கு 12 மார்க்ஸ். நாங்க எம்சிக்யூ கம்ப்ளீட் பண்ணல, ஒரே ஒரு சொல்ல தான் பேசிக்கிறோம். ஆனா 200க்கு 12 மார்க்ஸ் கொஸ்டின் கிரியேட் பண்ணிடும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா? இப்படி நீங்க எக்கனாமிக்ல முதலாவது பாட்டை விட்டு முதலாவது சொல்லு. சரியா? ரெண்டாவது சொல் பேரின பொருளாதாரத்துல நோக்கம் என்று சொல்ல ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நோக்கம், அது என்ன நோக்கம்? பேரின பொருளாதாரத்துல நோக்கம், பேரின பொருளாதாரம் இந்த இந்த ரெண்டு கன்செப்டை மட்டும் வச்சு பேரின பொருளாதாரம் நோக்கம் இந்த 2 சொல்லை மட்டும் வச்சு இன்ட்ரடக்ஷனை ஃபுல்லா பேசி முடிக்கிறேன். பேரின பொருளாதாரத்துல நான் குயிக்கா இன்ட்ரடக்ஷனை பேசி முடிக்கிறேன். ஒரு பெஸ்டான கனெக்ஷன் இதுக்கு முதல் சம்டைம் நீங்க படிச்சுப்பீங்க. ஆனா அதையும் விட கொஞ்சம் திங்க் பெட்டர். அத மாதிரி நாங்க யோசிச்சு செஞ்சு பார்ப்போம். இந்த இடத்துல பேரின பொருளாதார நோக்கம் எடுசன்னா பேரின பொருளாதார நோக்கம் எடு செய்யலும் இல்லாட்டி பேரின பொருளாதார ஆய்விட நோக்கம் எடு செய்யலும் எப்படி செய்யனாலும் கரெக்டா. பேரின பொருளாதார நோக்கம் எடு சென்னா இப்ப நாங்க பேரின பொருளாதார ஆய்வை பத்தி பேசணும் தானே. இந்த ஆய்வுல நிறைய நோக்கங்கள் இன்க்ளூட் ஆகிடும். அதுல முதலாவது நோக்கம் தான் பூரண வேலை வாய்ப்பு. முதலாவது நோக்கம் தான் பூரண வேலை வாய்ப்பு. முதலாவது நோக்கம் தான் பூரண வேலை வாய்ப்பு. அது என்ன பூரண வேலை வாய்ப்பு? யாராச்சும் சொல்லுங்க, பூரண வேலை வாய்ப்பு உண்டா என்ன? உங்களோட ஐடியா படி பூரண வேலை வாய்ப்பு உண்டா என்ன? ஒரே ஒரு எம்சிக்யூ நான் பாருங்க, ஒரே ஒரு எம்சிக்யூ தான் பாருங்க. எவ்வளவு பாடத்தை கனெக்ட் பண்ணி எழுதுனது மட்டும் பாருங்க. பூரண வேலை வாய்ப்பு சொல்லுங்க உங்களோட ஐடியா படி. பூரண வேலை வாய்ப்பு. ஓகே, செக் போர்டு போல நான் நினைக்கிற மாதிரி இதுக்கு போடுங்க, எவ்ரிவன் போடுங்க, அப்படி இல்லாட்டி இதுக்கு போடுங்க. நான் பேசுறதுக்கு வளங்களை முழுமையாக பயன்படுத்துறது. சிம்பிளா சொல்ல போனா வளங்களை முழுமையாக பயன்படுத்துறது. பூரண வேலை வாய்ப்பு செலவு வளங்களை முழுமையாக பயன்படுத்துறது. அந்த வளத்துக்குள்ளுக்கு நிறைய ஆன்சர் வந்து ஒன்றை மட்டும் வாசிச்சேன். அந்த வளத்துக்குள்ளுக்கு நல்லா யோசிங்க. எக்கனாமிக்ல எம்ப்ளாயிஸை மட்டும் இன்க்ளூட் பண்றது இல்ல. எக்கனாமிக்ல பூரண வேலை எம்ப்ளாயி மட்டும் இல்லை, அந்த இடத்துல நிலமும் வரும், உழைப்பும் வரும், மூலதனமும் வரும், முயற்சியும் வரும். இது எல்லாத்தையுமே 100% யூஸ் பண்ணுவோம். இதுக்குதான் நாங்க சொல்ற பூரண வேலை வாய்ப்பு. ஆனா இலங்கை நாட்டுல இந்த எல்லா வளத்தையும் 97% யூஸ் பண்ணினாலும் நாங்க சொல்ற பேர் பூரண வேலை வாய்ப்பு. பூரண வேலை வாய்ப்பு. மேபி ஒரு தடவை மாடல் எம்சிக்யூல இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மாடல் எம்சிக்யூல இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னன்னு சொன்னா டிபிசியை வச்சு நீ படிச்சிருப்பீங்க, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கேவ். ஞாபகம் தான் தெரியும், ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கேவ், உற்பத்தி சாத்திய வழி. யூனிட் 1ல படிச்சு நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிற யூனிட் 1ல நாங்க செலக்ட் பண்றதுல தானே பார்ட் 2 கேள்வியே. அதனால யூனிட் 1க்கு நாங்க பெரிய அளவுக்கு டைம் ஒதுக்க தேவையில்லைன்னு யோசிக்கிறோம்.
யூனிட் 1 நீங்க கிளியரா படிச்சா அந்த யூனிட்டை வச்சு 12 யூனிட்டையும் கனெக்ட் பண்ணிடும். அதை கனெக்ட் பண்ற மெத்தட என்னோட ஃபைனல் ரிவிஷன்ல சொல்லித்தா. சரியா? அப்ப பிபிசி செல்லக்கூடிய பாடத்துல செல்லக்கூடிய பாடத்துல ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டது என்னன்னா, இலங்கை நாட்டுல இலங்கை நாட்டுல இருக்கக்கூடிய வளங்களை இலங்கை நாடு 97.5% பயன்படுத்துது என்று கேட்கிறது. இதனை உற்பத்தி சாத்திய வழியில காட்டுங்கோ என்று சொல்லி கேட்டிருந்தான். ஏன்னா இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் என்று சில அதுக்குள்ள நிலம் வரும், உழைப்பு வரும், முயற்சி வரும், மூலதனம் வரும். இந்த எல்லா வளத்தையும் இலங்கை நாடு 97.5 97.5% பயன்படுத்துது. இதை நீங்க கொண்டு போயிட்டு பிபிசில காட்டும்போது கேட்கணும். அந்த கொஸ்டின்ஸுக்கு நிறைய பேர் ஆன்சர் கொடுத்திருந்த எப்படின்னா, இப்படித்தான பிபிசி போடுவாங்க. இது எக்ஸ் உற்பத்தி, இது Y உற்பத்தி, ஜென்ரலாக சாதாரணம். ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ் விருப்பமான உற்பத்தி எடுக்கலும். நான் இப்ப எக்ஸ் உற்பத்தி Y உற்பத்தின்னு எடுக்கிறேன். இந்த பிபிசி வரையக்குள்ள செலவன் இன்னைக்கு இந்த புட்டூல் வச்சு அளந்து இன்னைக்கு இங்க 100 என்று சொன்னா 97.5 இருந்தா இன்னைக்கு சரியா போட்டு டொட்டை வச்சு 97.5 இன்னைக்குதான் புள்ளி வருவோம் என்று போட்டிருந்தான். இன்னைக்குதான் புள்ளி வருவோம் என்று போட்டிருந்தான். சரியா? இது இந்த புள்ளியை தான் இந்த தகவல் சுட்டி காட்டுதுன்னு போட்டிருந்தான். இந்த தகவல் சுட்டி காட்டலன்னு சொல்லி ஸ்கீம்ல பிழை கொடுத்திருந்தாங்க. வெயிட் பண்ண அதுதான் சொல்லுது. நான் முடிஞ்சோன்னு ஸ்டார்ட் பண்றேன். பாங்க சொல்லுது, நான் முடிஞ்சோன்னு ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, அதான் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப இந்த புள்ளிக்கு நிறைய பேர் பிடிச்சிருந்தாங்க. இப்படி நல்லா சொன்னா எப்பயுமே ஒரு நாடு 97% மேல உற்பத்தியை தயாரிக்கணும்டா இல்லாட்டி வளங்களை பயன்படுத்தணும்டா நாங்க ஒரு நாளும் புள்ளி உள்ளு காட்டுறதில்லை. அது வந்து ஆல்ரெடி தியர்ல ஈக்கிறதுன்னு 97 வந்தாவே நாங்க காட்டுறது பூரண வேலை வாய்ப்புன்னு சொல்லித்தான். அப்ப பாருங்க,
இந்த இடத்துல உங்களோட வேலை வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய கன்செப்டை வச்சு இப்படி ஒரு கொஸ்டினே டிஸ்கஸ் பண்ணிடும் ஒரே ஒரு டாபிக்கை வச்சு. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட யூனிட் 11ல நீங்க பேசிருப்பீங்க. யூனிட் 11ல பூரண வேலை வாய்ப்பு வீதம் எவ்வளவு ஸ்ரீலங்காட சாரி வேலையின்மை வீதம் எவ்வளவு, ஸ்ரீலங்காட வேலை வாய்ப்பு வீதம் எவ்வளவு, ஸ்ரீலங்காட தங்கி வாழ்வோர் வீதம் எவ்வளவு, ஸ்ரீலங்கால ஐயனை பரம்பல் நிறைய விஷயங்கள் அது கீழே சரியா. அப்ப அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு டியூட்டா அடுக்கி வச்சு எனக்கு நேற்று ஷேர் பண்ணி கூட கிடைக்கல. இந்த கிளாஸ்ல குரூப் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சரியா. எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி 2024 ரிப்போர்ட் உண்டு, 2024 அதே மாதிரி 2025 அதே மாதிரி 2023 அதே மாதிரி 2022 அதே மாதிரி 2021 இந்த 5 ஆண்டுகள் 5 ஆண்டுகளை கம்பேர் பண்ணி அதே மாதிரி சில இடங்கள்ல 2026 டீடைல்ஸ் இன்க்ளூட் ஆகிக்கும். 5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளை இன்க்ளூட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒன்று வச்சுக்கேன். அந்த ரிப்போர்ட்டை இன்ஷால்லா குரூப்ல போடும். அப்ப அதுல அதை வச்சு உங்களுக்கு 45 50வது எம்சிக்கு போய் இதை டச் பண்ணிக்கும். ஒரே ஒரு பேரு தான் அதை வச்சு எந்த 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 இடத்துல எல்லாம் கனெக்ட் ஆகுது. ஒரே ஒரு பேரை வச்சு நிறைய கன்செப்டை வச்சு சரியா. இந்த பேரை வச்சு பணம் பாடத்தையும் ஒரு கொஸ்டின் கேட்குது. இந்த பேரை வச்சு பணம் பாடத்திலையும் ஒரு கொஸ்டின் கேட்குது சரியா. பணம் பாடத்துல நீங்க பாத்திருப்பீங்க எங்கட யாருன்னு சொன்னா கெய்ன்சிய வழி பணம் பாடத்துல பண கேள்விக்கு கீழால பாத்திருப்பீங்க. இல்லாட்டி பண வீக்கத்துக்கு கீழால கேள்வி தூண்டல் காரணிகள் நிறைய காரணிகள் பேசிக்கிறோம். ஞாபகம் இல்லாதவங்க உடனே ரெக்கார்டிங் போயிட்டு பாருங்க. பண வீக்கத்துக்கு நிறைய காரணிகள் உடைய கேள்வி பக்க காரணிகள், அடுத்த நிரம்பல் பக்க காரணிகள். இந்த இடத்துல கேள்வி பக்க காரணிகள் ஒரு காரணி நாங்க பேசிக்கிறோம் கெய்ன்சிய வழின்னு சொல்லி. அந்த இடத்துல கெய்ன்சிய வழியை சொல்லுகிறாரு நிரம்பல் இல்லாட்டி வளங்கள் பூரண வேலை வாய்ப்புல ஈக்குது. இதையும் தாண்டி டிமாண்ட் அதிகரிக்காதான் பண வீக்கம் வரும் என்று சொல்லி கிராஃப் ரீதியா கெய்ன்ஸ் உண்மைப்படுத்திக்கிறார். அப்ப அதை வச்சு இந்த சொல்ல வச்சு யூனிட் 7லயும் ஒரு இடத்துல கொஸ்டின் கேட்கி ஒரே ஒரு சொல் யூனிட் 7ல வருது, யூனிட் 11ல வருது, யூனிட் 1ல வருது. எல்லா இடத்தையும் வச்சு உங்களுக்கு என்ன செய்யணும் கொஸ்டின் கேட்கி. அப்ப ஒரு நாட்டோட டார்கெட்ல உண்டுதான் பூரண பொருளாதாரத்துடைய டார்கெட்ல உண்டுதான் பூரண வேலை வாய்ப்பு. ஸ்ரீலங்கால மட்டும் ஈக்கக்கூடிய எல்லா வளங்களையும் 100% பயன்படுத்தும். இதுதான் பூரண வேலை வாய்ப்புன்னு சொல்லுவோம் சரியா. 2வது நோக்கம்தான் பொருளாதார உறுதி. அது என்ன பொருளாதார உறுதி? யாராச்சும் சொல்லுங்க பொருளாதார உறுதிண்டா நீங்க விளங்கிக்கிற கன்செப்ட் என்ன பொருளாதார உறுதின்னு சொன்னா? எனிவன் பொருளாதார உறுதிண்டா நீங்க விளங்கிக்கிற கன்செப்ட் என்ன? ஓகே சரியா. பொருளாதார உறுதிண்டா சிம்பிளா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய தீர்மானம் எடுக்கிற தரப்பினருக்கு மெயினான ஒரு தீர்மான காரணி தான் பிரைஸ். வேணும். திருப்பியும் சொல்றேன், இது பேப்பர் கிளாஸ். என்ன விலை மட்டும் உறுதியாக இது என்ன கிளாஸ்? பேப்பர் கிளாஸ். இது தியரி கிளாஸ் அல்ல. தியரி கிளாஸ் ஆக இருந்தா ஒரே டாபிக்க கடைசி வரைக்கும் பேசிட்டு போயிடும். நீங்க சரியான பேப்பர் கிளாஸ் வந்து இது வரைக்கும் கண்டில்லாட்டி சம்டைம் இது உங்களுக்கு கன்ஃபியூஸை ஏற்படுத்தி பேப்பர் கிளாஸ் என்று சொல்றது தியரி மாதிரி அதே டாபிக்ல போறது அல்ல. அதுக்கு பதில் உங்களுக்கு ஸ்கீமை வந்து நீங்களே செஞ்சு நீங்களே ஆன்சர் எடுங்கன்னு சொல்லிட்டு போய் பேப்பர் கிளாஸ் என்று சொல்றது மொத்தமா பாடத்தை ஃபுல்லா அரைச்சி மண்டேல எங்கெங்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குதோ எல்லாத்தையுமே டச் பண்ணி எடுக்கிறது தான் பேப்பர் கிளாஸ். அதனால நிறைய விஷயங்களை நாங்க தொடுவோம் எக்கனாமிக்ல. இந்த எக்கனாமிக் எல்லாமே ஒன்றோடு கனெக்ஷன். நீங்க அது எல்லா பார்ட்லயும் ஓரளவு நாலேஜ் இருந்தா சட்டப்படியான ஒரு கிளியர் கொண்டு வரும். இந்த ஃபைனல் முடியக்கும், இந்த பேப்பர் கிளாஸ் முடியக்கும் சரியா. அப்ப இந்த இடத்துல கிளியரா நினைச்சுக்கோங்க, பொருளாதாரத்துல நிறைய தரப்பினர்கள் தீர்மானம் எடுக்கிறது எதை பேஸ் பண்ணிட்டா விலை என்று சொல்லக்கூடிய கன்செப்டை பேஸ் பண்ணி சும்மா நீங்க யோசிங்களே, ஒரு கடையொண்டுக்கு போறீங்க, கடையொண்டுக்கு பேச்சு உடுப்பு கடையொண்டுக்கு போறேன்னு யோசிங்களே, உடுப்பு எடுக்க போற பெஸ்ட்டுக்கே நீங்க தான் பாக்குறேன், பிரைஸ் தான் பாக்குறேன், கம்பேர் பண்ணி பாக்குற பிரைஸ் எந்த ப்ராடக்ட்ல விலை குறவு. நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போறீங்க, உங்களோட மைண்ட்ல ஒரு ஷேட் இருக்குது, நான் வெள்ளை கலர் ஷேட் ஒன்று தான் எடுக்கணும்னு சொல்லி
உங்களுக்கு அந்த ஷேட் இருந்தாலும் கூட அவங்க இன்னொரு ஷேட்டோட கம்பேர் பண்ணுவீங்க. இது பிரைஸ். பிரைஸ்ன்னு சொல்றது முக்கியமான ஒரு விஷயம் ஒரு டிசிஷன் மேக்கிங்ல. எந்த ஷேட்டை நீங்க செலக்ட் பண்ணணும், எந்த ஷேட்டை நீங்க உடுக்கணும், எந்த வாகனத்துல நீங்க போகணும், எல்லா விஷயமும் டிட்டர்மைன் ஆகுறது, தீர்மானம் ஆகுறது பிரைஸை பேஸ் பண்ணிதான் எக்கனாமிக்ல. இப்போ பிரைஸ்ங்கிறது மெயினான ஒரு செக்டர் எக்கனாமிக்ல தீர்மானம் எடுக்கிறது இல்லை. இந்த பிரைஸ் அடிக்கடி மாறும் என்று வைங்களேன். உதாரணமா சில தீர்மானங்கள் எடுத்தா லேசியில மாத்தேங்க. நாங்க இதை சொல்றோம் எக்கனாமிக் பிசினஸ் சொல்றோம் நீண்ட கால தீர்மானங்கள்னு சொல்றோம். உதாரணமா நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ண போல, ஒரு வீடு உண்டு கட்ட போல, வீடை கட்டுறது ஸ்டார்ட் பண்ண போல, இந்த மாதிரி தீர்மானங்கள் அடிக்கடி மாத்திடலாம். ஆனா இந்த மாதிரி தீர்மானங்களும் எது வச்சு எடுக்கப்படுதுண்டா விளையாண்டு செல்லக்கூடிய கன்செப்டை வச்சுதான் எடுக்கப்படுது. அப்போ ஒருத்தர் விலையை வச்சு இந்த மாதிரி நீண்ட கால தீர்மானம் ஒன்று எடுக்கிறாரு. அந்த டைம்ல விலை அடிக்கடி அடிக்கடி மாற ஆரம்பிக்குது. விலை பிக்ஸ் இல்ல. ஸ்ரீலங்கா நிலைமை தானே, விலை பிக்ஸ் இல்ல. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை. உதாரணம் வைங்களே, நீங்க ஒரு ஊடுண்டு கட்டுறதுக்கு பிளான் போட்டிக்கிறீங்க. ஊடுண்டு கட்டுறதுக்கு ஊடுண்டு கட்டுறதுக்கு பிளான் போட்டிக்கிறீங்க. நீங்க பட்ஜெட் எல்லாம் போட்டு முடிஞ்சு இந்த வீட்டுக்கு தேவை ஒரு 30 மில்லியன் தான். எவ்வளோ? 30 மில்லியன் இந்த வீட்டை கட்டி முடிக்கணும்னு ஒரு பிளான். 30 மில்லியன் நீங்க செட் பண்ணி வச்சாச்சு. எப்ப பிளாக்கள் வந்து 100 ரூபாய்ங்கிற டைம்ல நீங்க செட் பண்ணி வச்சுட்டு பிளாக்கள் எடுக்க போறீங்க. அங்க போய் பார்த்தா பிளாக்கள் 150 ரூபான்னு சொல்றாங்க. சார் 150 ரூபாய் தானே என்று சொல்லிட்டு உங்களை கையில சல்லி இல்லை சார், நாளைக்கு நாளைக்கு 2 3 நாள்ல சல்லியை செட் பண்ணி கொண்டு வருவோம் என்று சொல்லிட்டு மறு பிளாக்கள் கடை போயிட்டு பார்த்தா 180 ரூபாய். பாருங்க, ஒரு டிசிஷன் ஸ்டேபிள் உண்டு. நீங்கள் அடிக்கடி டிசிஷனை மாத்தணும், அடிக்கடி உங்களோட ப்ரொசஸ மாத்தணும். எதனால? வேலை இது பிரச்சனையா இல்லையா? ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை இல்லாம ஆக்கணும் என்றால் விலை ஸ்டேபிள் கொடுக்கும், ஒரு விலை நிலையானது. கோமாக்கு போயிட்டு 10 வருஷத்துக்கு ஒரு எழுப்பினாலும் ஸ்ரீலங்கா பண்டத்துல விலை நிலையாக இருக்கணும். கூடியதுக்கு பிரச்சனை இல்லை, விலை பிக்ஸ் ஆகிக்கணும். எப்பயுமே விலை மைனஸ்ல கொண்டு வர அவசியம் இல்லை. தேங்கொண்டு விலை 5 ரூபா இது கொண்டு வரது பெட்டர் தான். ஆனா இந்த நிலைமையை சரி கொண்டு வர ஏலாட்டியும் விலை பிக்ஸ்ல இதுவும் ஒரு நாட்டோட மெயினான கன்செப்டான ஒரு நோக்கத்துக்குள்ள இன்க்ளூட் பண்ணி சரி. அதே மாதிரிதான் பொருளாதார உறுதி, பொருளாதார அபிவிருத்தி, அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தினால் வளர்ச்சினால் சிம்பிளா கிட்டத்தட்ட உண்டுதான். வளர்ச்சின்னு சொன்னா ப்ரொடக்ஷன் நாட்டுக்கு அதிகரிக்கிறது ஒரு குறுகிய காலத்துக்கு, இல்ல சாதாரண காலம் உண்டு. நீண்ட காலத்துக்கு அதிகரிச்சு கொண்டு போனா அது பொருளாதார அபிவிருத்தி. அப்ப இப்படிப்பட்ட நோக்கங்கள் அடைகிறதுதான் ஒரு பேரின பொருளாதாரத்துல நோக்கமாக சொல்லி ஒரு நாடு இயங்குறது, ஒரு எக்கனாமிக் இயங்குறது இந்த மாதிரி நோக்கங்கள் அடைகிறதுக்கு. ஸ்ரீலங்கா நாட்டோட நோக்கமும் இதமாயிடுச்சு. அமெரிக்கா நாட்டோட நோக்கமும் இதுதான், ஜப்பான் நோக்கம் இதுதான், சவுதியோட நோக்கம் இதுதான். இந்த 5 கன்செப்டையும் அடையும். சிம்பிளா யோசிங்க. உங்களை மாதிரி கோல அடையணும் என்று சொல்லி வீட்டுல செஞ்சாங்க மட்டும் கோல் அடையணும். நிறைய பேர் அப்படித்தானே செய்றீங்க. நான் 3A எடுக்கணும், நான் ஐலண்ட்ல பெஸ்ட் வரணும், என் எக்கனாமிக்ல A+ வரணும், என் பிசினஸ்ல A+ வரணும், என் அக்கௌண்டிங்ல A+ வரணும், ஜெட் ஸ்கோர் 2 மேல வரணும் என்ன எழுதி வச்சுக்கிறீங்க. அது மாதிரி எழுதி மட்டும் வச்சா ஒரு முயற்சியும் செய்யாட்டி, ஒரு விஷயத்தை ஒரு சோர்ஸ சரி பயன்படுத்தாட்டி, ஒரு வளத்தை சரி பயன்படுத்தாட்டி எழுதி மட்டும் வச்சா நோக்கம் அடையுமா? 100% செய்யலாம். அதே மாதிரி எக்கனாமிக்கும் ஒரு நாடும் ஜஸ்ட் இந்த மாதிரி வளங்களை நோக்கங்களை எழுதி வச்சு என்ன செய்யலாம்? ஒரு நாளும் கோல் அடையலாம். இந்த நோக்கங்கள் அடையணும் என்றா ஏதாச்சும் ஒரு முயற்சி ஒன்றில் ஈடுபடணும். ஏதாச்சும் ஒரு முயற்சி ஒன்றில் ஈடுபடணும். அந்த முயற்சிக்கு தான் என்ன செய்துன்னு சொன்னா இலங்கை நாடு, அந்த முயற்சிக்கு தான் என்ன செய்துன்னு சொன்னா இந்த இடத்துல சில ஃபெக்டர்ஸ் யூஸ் பண்ணுது. சில ஃபெக்டர்ஸ் எக்கனாமிக்ல சொல்றோம் காரணிகள். ஒன் மினிட் செய்யுங்க.
நான் பேசுறது பேசாங்க ஏதாவது இஷ்யூ இதாங்களே சொல்லுங்க. ஓகே கிளியர். அப்படி நடுவுங்காச்சு மற்றவங்களோட சவுண்ட் கேட்டுச்சுன்னா சொன்னீங்க. யாராச்சும் வேறு ஏதாச்சும் பேசுகிற சவுண்ட் கேட்டீங்களா? ஓகே ஓகே. இந்த இடத்துல முயற்சி என்ற பேர்ல சில காரணிகளை யூஸ் பண்ணுவாங்க. அந்த காரணிகளுக்கு தான் நாங்க சொல்ற பேரின பொருளாதார காரணிகள் சொல்றேன். என்ன பேரின பொருளாதார காரணிகள்? எதை இந்த பேரின பொருளாதார நோக்கங்களை அடையிறதுக்கு இலங்கை நாடு யூஸ் பண்ற காரணிகள். இந்த பூரண வேலை வாய்ப்பு சில ஒரு நோக்கமே தானே. இது அடையிறதுக்கு இலங்கை நாடு யூஸ் பண்ணது என்னன்னு சொன்னா வேலை வாய்ப்போடு செல்லக்கூடிய பேரின பொருளாதார காரணி. வேலை வாய்ப்பு செல்லக்கூடிய காரணி. பூரண வேலை வாய்ப்பு என்ன 100% நாட்டுல வேலைக்கு கொடுக்கும். வேலை வாய்ப்புன்னு செல்லக்கூடிய ஒரு காரணியை வச்சு அதை 100 ஆக்கினா இந்த கோலடைய சிம்பிள். வேலை வாய்ப்புன்னா மக்களுக்கு வேலை கொடுக்கறது. எல்லாத்துக்குமே வேலை கொடுத்தா 100% வேலை வாய்ப்பு. அப்ப இந்த நோக்கத்தை அடையணும்னா இந்த வேலை வாய்ப்புல செல்லக்கூடிய செக்டர் எங்க கண்ட்ரோலிகளை கொண்டு வரும். இதுதான் பூரண வேலை வாய்ப்பு அடைவதற்கு இலங்கை நாடு யூஸ் பண்ற பேரின பொருளாதார காரணி. இரண்டாவது பொருளாதார உறுதி. எதனால பொருளாதார உறுதினு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் போற பொதுவிலை மட்டத்தால் பண்டங்கள் சேவைகள் விலை மாற்றத்தால இந்த பொதுவிலை மட்டம் என்று சொல்லக்கூடிய கன்செப்டை எங்களை கண்ட்ரோலிகளை கொண்டு வந்தா பொதுவிலை மட்டம் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட் எங்களை கண்ட்ரோலிகளை கொண்டு வந்தா நாட்டுல விலை எப்பயும் உறுதியாக பொதுவிலை மட்டம் அடிக்கடி மாறுறதாலதானே பொருளாதார உறுதி இல்லாம போகுது. அப்ப இந்த இடத்துல பொதுவிலை மட்ட மாற்றத்தை கண்ட்ரோலிகளை கொண்டு வந்தா பொருளாதார உறுதியை நாங்க அடையணும். இதுக்கு பொருளாதார பொதுவிலை மட்டம் என்று சொல்லக்கூடிய காரணியை கண்ட்ரோலிகளை கொண்டு வர. அதே மாதிரி பொருளாதார உறுதிக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு நாடு பயன்படுத்துற காரணித்தான் மொத்த உற்பத்தின்னு சொல்லக்கூடிய விஷயம். அல்லது ஜிடிபி மொத்த தேசிய உற்பத்தின்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த மாதிரி காரணிகளை சரியா பயன்படுத்தினா இந்த மாதிரி கோல்கள் அடையுது. உதாரணமா உங்களுக்கு 3A செல்லக்கூடிய ஒரு கோல் ஈக்குதுண்டா இந்த கோல் அடையிறதுக்கு ஈக்கிற சோர்ஸ் தான் இந்த 96 டேஸ் 96 நாள். இந்த 96 நாள்ன்றது உங்களோட காரணி, உங்களோட ஃபெக்டர், உங்களோட வளம். இந்த 96 டேஸ் நீங்க கரெக்டா சரியா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கோலை அந்த நோக்கத்தை அடையுங்க. இல்லாட்டி வைங்களே நீங்க தூங்கினீங்க 96 டேஸ் நல்லா திண்டாச்சு நல்லா தூங்கினாச்சு படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கல நாளைக்கு டைம் கொஞ்சம் தானே படிக்கிறீங்க. எக்கனாமிக்ல 12 பாடம் தானே, பிசினஸ்ல 18 பாடம் தானே, எக்கனாமிக் அக்கௌண்டிங்ல சின்ன 2-3 கன்செப்ட படிச்சா போதும் தானேன்னு சொல்லிட்டு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணி 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 ஈந்தீங்கடா இந்த வளத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தாட்டி உங்களுக்கு கோல அடைய இயலா. அதுக்கு பதில என்ன வரும்? பிரச்சனைகள் தான் வரும். பிரச்சனைகள் தான் வரும். இந்த கோல் அடையாட்டி 3A போகாட்டி 3W வரும். 3Wன்னா என்ன? பிரச்சனை. நாங்க பிசினஸ் ஸ்டடீஸ்ல பேசுவோம் பிரச்சனைன்னா என்ன? நாங்க நினைச்சது ஒன்று வந்தது வேறொன்று. இது ரெண்டுக்கும் முடியல எனக்கு எப்ப முடியும்? இதுதான் பிரச்சனை. எப்ப பிரச்சனை வருது? எங்கட கோலுக்கு தேவையாகக்கூடிய வளங்களை நாங்க சரியா யூஸ் பண்ணாட்டி பிரச்சனை வருது. அதே மாதிரி ஒரு நாட்டுக்கும் பூரண வேலை வாய்ப்பு அடையோட நோக்கமே இது. வேலை வாய்ப்புல செல்லக்கூடிய வளம் நீக்குது. இதை நாங்க சரியா பயன்படுத்தாம இருந்தோம் என்றா வேலை இன்மையில செல்லக்கூடிய பேரின பொருளாதார பிரச்சனை வரும். வேலை இன்மையில செல்லக்கூடிய பேரின பொருளாதார பிரச்சனை வரும். அதே பொருளாதார உறுதியில் செல்லக்கூடிய நோக்கமே இது. பொதுவிலை மட்டமிட செல்லக்கூடிய டார்கெட் நீக்குது. செக்டர் நீக்குது, வளம் நீக்குது, ரிசோர்ஸ் உண்டு. இதை நாங்க சரியா யூஸ் பண்ணாட்டி பொருளாதார உறுதி அடையலாம். என்ன பிரச்சனை வரும்? நாட்டுல பண வீக்கம் அப்படி இல்லாட்டி பண சுருக்கம் செல்லக்கூடிய 2 பிரச்சனை வரும். பண வீக்கம், பண சுருக்கம். அதே மாதிரி பொருளாதாரத்துல உற்பத்தியில் செல்லக்கூடிய மொத்த பொருளாதார அபிவிருத்தி, பொருளாதார வளர்ச்சியின் நோக்கம் உண்டீக்குது. அதுக்கு ஒரே காரணி மொத்த உற்பத்தி. இதை நாங்க சரியா பயன்படுத்தாட்டி நாட்டுல பொருளாதார மந்தம், பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுறதுக்கான சான்ஸ் செய்யுது. அது பொருளாதார பின்னடையும் எப்படி பாருங்க. இந்த பேசிக்க படிக்கிறது தான் பேரின பொருளாதாரம். இதுதான் பேரின பொருளாதாரம். 5வது வீட்டுல
ரெண்டு கன்செப்ட் ஒன்று பேரின பொருளாதாரமும் தேசிய கணக்கு. இந்த கன்செப்ட் தான் பேரின பொருளாதாரம். இதுக்குதான் நான் சொல்ற பேரின பொருளாதாரம் சொல்றேன். ஒரே ஒரு சொல் தான் பேரின பொருளாதார நோக்கம் என்று சொல்ல ஒரே ஒரு சொல். இதை வச்சு மொத்த பாடத்தையும் கவரப் பண்ணி சிம்பிளா இதை வச்சு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்க யோசிச்சு பாருங்க. நான் இப்பைக்கு பேரின பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய தலைப்பு வச்சு யூனிட் 1ல 3 கொஸ்டின் எடுத்தீங்க. இந்த இடத்துல பேரின பொருளாதாரத்தை வச்சு இவ்வளவு கொஸ்டின் உருவாக்கி ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளா காட்டுறேன். பூரண வேலை வாய்ப்பு வச்சு 2 கொஸ்டின் கேட்குது, 3 கொஸ்டின் கேட்குது. ஒன்று, பூரண வேலை வாய்ப்பு உண்டா என்ன? 2, இலங்கையினுடைய வேலையின்மை, அதே மாதிரி இலங்கையினுடைய வேலையின்மை, தங்கி வாழ்வோர் வீதம், அதே மாதிரி இலங்கையில வேலை வாய்ப்பு வீதம் என்று சொல்லி 3 வீதத்தை இலங்கையில யூனிட் 11ல கேட்குது. அதே மாதிரி பூரண வேலை வாய்ப்பு வச்சு யூனிட் 7ல கேன்சிய கோட்பாட்டுல பண கேள்விக்கு பண வீக்கத்துக்கான காரணத்துல கேள்வி பக்க காரணிகளுக்குள்ள ஒரு காரணம் ஒன்று போடுது. ஜஸ்ட் ஒரு தலைப்பு 3 பார்ட் 2 கொஸ்டின், ஒரே ஒரு தலைப்பு 3 பார்ட் 2 கொஸ்டின். இல்லைங்கண்ணா, இப்படித்தான் உங்களோட ஃபைனல் பேப்பர் தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நீங்க அலட்டிக்குள்ள தேவையில்லை. ஒரு எம்சிக்கு இந்த முடிப்பையில பாருங்களேன், நீங்க வருஷம் முழுக்க 1000 பேப்பர் செஞ்சிருந்தாலும், 2 வருஷத்துக்கு 500 பேப்பர் செஞ்சிருந்தாலும், ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா 250 பார்ட் 2 எம்சிக்கு பார்ட் செஞ்சிருந்தாலும், எக்ஸாம்ஸுக்கு முதல்ல எல்லாமே மறந்துருக்கும் மோஸ்ட் ஆஃப் டைம். நான் சிம்பிளா தான் கேட்டேன், நீங்க நேற்று எத்தனை பேப்பர் செஞ்சிருப்பீங்க? நேற்று செஞ்ச பேப்பர்ல ஒரு எம்சிக்கு ஞாபகம் மீக்குதா? சொல்லுங்களே, நீங்க நேற்று பேப்பர் செஞ்சீங்களா இல்லையா? எனக்கு கேட்கிறவங்க சொல்லுங்களேன். நேற்று நீங்க பேப்பர் செஞ்சீங்களா இல்லையா? செஞ்சவங்க செஞ்சேன்னு கூட சொன்னோம், நான் பேரை வாசிக்க மாட்டேன். சொல்லுங்க, எவ்ரிவன் கொடுங்க. நேற்று நான் எம்சிக்கு ஒன்று சொல்லி செஞ்சேன். யாருமே செய்யவே இல்லையாவ? ஓகே, செஞ்சீங்க. சரி, செஞ்ச எம்சிக்யூல நேத்து சரி முதநாத்து சரி, இல்லாட்டி முதநாத்து நீங்க நேற்று சம்டைம்ஸ் எடுத்துமா ஞாபகம் தானே? முதநாத்து செஞ்ச எம்சிக்யூல ஏதாச்சும் ஒரு எம்சிக்கு ஞாபகம் மீக்குதா? இந்த உண்மையை சொல்லுங்க. இந்த இங்கன்னு சொல்லி போடுங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லி போடுங்க. இந்த ஐன்னு சொல்லி போடுங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லி போடுங்க. நான் கேட்டது ஈந்தா ஈந்தன்னு சொல்லி போடுங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லி போடுங்க. நோ, ஞாபகம் இல்லை. ஓகே, மத்தவங்க? ஓ, ஓகே, மத்தவங்க? குயிக்கா போடுங்க. நீங்க எவ்ரிவன் கொடுத்து போடுங்க. சம்டைம் அந்த செக்ல நான் பார்த்து படல, லைட்டா நினைவிக்கிறேன். ஓகே, லைட்டா நினைவிக்கிறேன். ஓகே, சரி. இது முதல் நாள் ஒரு கிழமைக்கு முதல் செஞ்ச எம்சிக்கு, ஒரு கிழமைக்கு முதல் செஞ்ச எம்சிக்கு கொஞ்சம் நினைவிக்கும். ஒரு கிழமைக்கு முதல் செஞ்ச எம்சிக்கு. ஓகே, ஒரு கிழமைக்கு முதல் செஞ்ச எம்சிக்கு நான் போமிதான். ஒரு கிழமைக்கு முதல் செஞ்ச எம்சிக்கு இல்லாட்டி லாஸ்ட் டைம் பேப்பர்ல செஞ்ச எம்சிக்கு, லாஸ்ட் டைம் டேர்ம் எக்ஸாம் செஞ்ச எம்சிக்கு, லாஸ்ட் மந்த் செஞ்ச எம்சிக்கு, லாஸ்ட் இயர் செஞ்ச எம்சிக்கு, கடைசி 2021ல வந்து பாஸ்ட் பேப்பர் கேட்கீங்க ஏதாச்சும் உண்டு? அவ்வளவு பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களே, ஞாபகம் மீக்கோங்க அப்படின்றா. பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களே, எவ்வளவு பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க, ஞாபகம் மீக்கோங்க. குறைஞ்சு ஒரு சீக்ஸ் ஞாபகம் மீக்கோங்க. இப்ப விளங்குதான் நாங்க எந்த இடத்துல மிஸ்டேக் விட்டிக்கிறோம். இப்ப இந்த எங்களுக்கு ஐலண்ட் ரேங்க்ல ஸ்டடி கேளாங்க சொல்லி இல்லைங்க. இந்த மிஸ்டேக் நானும் மேலவேல செஞ்சேன், இந்த மிஸ்டேக் நானும் மேலவேல செஞ்சேன் நிறைய தடவை. சரியா? கடைசி டைம்ல இந்த ஒரு மெத்தடை மட்டும் உங்களுக்கு சார் மெத்தடை ஃபுல்லா மாத்திர சிலவங்களுக்கு பயம். ஸ்ரீலங்கா சிச்சுவேஷன் அப்படித்தானே, மெத்தடை ஃபுல்லா மாத்தினா ஏன் ரிசல்ட்ஸ் பேச்சுட்டு மூடு பயம். 2 நாள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்ல, உங்களுக்கே விளங்கும் மெத்தட் பெட்டர் அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு தலைப்பை வச்சு எவ்வளவு பேசிக்கணும். இது மறக்கிறதுக்கான சான்ஸ் ஈகிதா? எவ்வளவு பாட்டு நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு சான்ஸ் ஈகுது தானேங்க? இது இப்படித்தான் பேப்பரை செய்யறது. நல்லா இருக்கும். பேப்பரை செய்யறதுன்னு சொல்றது ஜஸ்ட் டைமுக்குள்ளுக்கு 50 எம்சிக்கு வச்சு செய்யறதல்ல. இது செய்யறதுக்கு 50 எம்சிக்கு செய்யறதுக்கு நீங்க 1 மந்த்துக்கு முன்னால ப்ராக்டிஸ் பண்ணாலும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிடுது. ஆனா இப்ப இப்படி பேப்பர் பண்றது தான் உங்களோட எக்ஸாம்ஸுக்கு பெருக்கிறதுக்கு சப்போர்ட்டா நிற்கும். மறந்துடலாம். சிலவங்க சம்டைம் யோசிக்கே இந்த விஷயம் எல்லாம் சக்சஸ் ஆகுமாண்டு. செஞ்சவங்க சக்சஸ் ஆனவங்க இதுக்கு முதல் நிறைய பேர் என் வெற்றியில் இருக்கிறாங்க. அதனால அந்த தைரியத்துலதான் நான் சொல்றேன். இல்ல எனக்கு தேவையில்லை, நீங்க உங்களோட ரிசல்ட் ஃபெயில் ஆனா நீங்க ஃபெயில் ஆனா அதே 2 ரிசல்ட்ஸை காட்டதான் அது எனக்கு அப்செட். அதனால
அவ்வளவு தைரியமா கான்பிடண்டா சொல்றதுக்கு ரீசன் என்ன சொன்னா, இந்த இடத்துல நீங்க சரிவு செஞ்சீங்கன்னு சொன்னா சுவரா இந்த இடத்துல பெஞ்சீங்கன்னு சொன்னா பெண் போம்பியா உங்களோட பாடத்தை மாத்தும், உங்களோட தலைக்கீழா மாத்தும். சரியா? அப்ப இப்படித்தான் பேப்பர் செய்யற மெத்தட். ஜஸ்ட் அந்த எம்சிக்கு நாங்க அப்படியே வாசிட்டு போனோம் மனுஷனா மறந்துடும் மனுஷன் தானே. அப்ப இந்த எம்சிக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, எவ்வளவு பார்ட் டூ கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி பாருங்க, எவ்வளவு பார்ட் டூ கொஸ்டின் தயாரிக்கணும்னு பாருங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்ல மட்டும் ஒரு 5 எம்சிக்கு இந்த மாதிரி செய்யுங்க. அந்த 5 எம்சிக்கு வச்சு அந்த பாடத்தை ஃபுல்லா ரிவிஷன் பண்ணி 7 மோடுது அப்படி பண்ணி பாருங்க. எப்பயுமே மறக்காது அந்த கான்செப்ட். ஒன் முறை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப இன்னைக்கு ஒரு 3 எம்சிக்கு கேட்குது. அதே பொருளாதார உறுதி, பொருளாதார உறுதியில டெபினிஷன் வந்து கேட்குது. இயர் பாஸ் பேப்பர்ல கேட்டீங்க பொருளாதார உறுதி என்ன, பொருளாதார உறுதியில என்னன்னு சொல்லி சிம்பிளா கேட்குது. பொருளாதார உறுதியில 2 வகையான உறுதி இருக்குது. நாங்க எதுக்கு கீழே பாத்திக்கிறோம், எங்கட பிசிக்கல் கொள்கை கீழே பாத்திக்கிறோம். உள்நாட்டு உறுதி வெளிநாட்டு உறுதி அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கேட்கிறோம். அதை மென்ஷன் பண்ணி கேட்கிறோம். பொருளாதார உறுதி அடைவதற்கு இலங்கை நாடு பயன்படுத்துற நாணய கொள்கை கருவிகளை கேட்கிறோம். நாணய கொள்கை கருவிகள் எவ்வளவு கருவிகளை பேசிக்கிறோம், அந்த கருவிகள் ஒவ்வொன்றும் தொழிற்படுற விதத்தை வச்சு கேட்கிறோம். ஜஸ்ட் ஒரே ஒரு தலைப்பு தான் எத்தனை இடத்துல தாக்கம் செலுத்துது, ஒரே ஒரு தலைப்பு தான் எத்தனை பாடத்தை கொட்டுட்டு போகுது. அப்படி ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். அப்படி அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தி எவ்வளவு பாட்டு கேட்கிறோம். அதே பூரண வேலை வாய்ப்பு, பொது விலை மட்டம், மொத்த உற்பத்தி, அதே போயின பொருளாதார பிரச்சனைகளை வேலையின்மை, அதே மாதிரி பணவீக்கம், பண சுருக்கம், பண வீக்கத்தீங்கிற மொத்த 7 யூனிட்டையும் கம்ப்ளீட் பண்ணிடு. பண சுருக்கத்தீங்கிற மொத்த யூனிட் 3ல வரக்கூடிய பிசினஸ் ஸ்டடிஸ் யூனிட் 3ல, எக்கனாமிக்ல யூனிட் 7ல வரக்கூடிய பிசிக்கல் நாணய கொள்கை அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடு. ஜஸ்ட் ஒரே ஒரு தலைப்பு மட்டும் வச்சு. சரியா? இந்த மெத்தட்ல நீங்க ஒவ்வொரு பாட்டை எடுத்து பாருங்க, எவ்வளவு கான்செப்டை கிளியர் பண்ணி எவ்வளவு கேள்விகள் தோண்டி எடுக்கணும்னு சொல்லி. எம்சிக்யூ செல்றது அது ஒரு பொது எல்மாது. ஜஸ்ட் நாங்க அதை இக்னோர் பண்ணிட்டு போறோம். 1000, 2000, 3000, 4000, 10,000, 20,000 எம்சிக்யூ செய்வோம். ஆனா செஞ்சதுல ஒண்ணு ஞாபகம் இல்லை. நிறைய பேர் பாருங்க பார்ட் 2ல நீங்க ஒண்ணு செஞ்சு பாருங்க, சிம்பிள் ரிசல்ட். 5 வருஷ பாஸ் பேப்பர் எடுத்து நீங்க செஞ்ச மெத்தடை கம்பேர் பண்ணி பாருங்க. 5 வருஷ பாஸ் பேப்பர் எடுத்து டெஸ்ட்ல நீங்க வளமையா செய்யறமே 5 வருஷ பாஸ் பேப்பர் செய்யுங்க. செஞ்சுட்டு ஒரு ஒரு வருஷம் எடுங்க, ஒரு வருஷத்தை 5 தடவை செய்யுங்க. செஞ்சுட்டு 6வது தடவை செஞ்சு பாருங்களேன், 50க்கு 50 வந்தீங்கன்னா அந்த மெத்தட் சக்சஸ். அப்படி இல்லாட்டி இந்த 5 தடவை செஞ்சு உங்களுக்கு கொஸ்டின் கூட ஞாபகத்துல இல்லை. அதுதான் அர்த்தம். சரியா? அப்ப அந்த கொஸ்டின்ஸை நீங்க டீப்பா போனா ஒரு நாளும் மறக்காது. அப்படி போற மெத்தட் தான் இதுதான் பேப்பர் கிளாஸ் செய்யற மெத்தட். இதுதான் பேப்பரை பாக்குற மெத்தட். இதுதான் பேப்பரை பாக்குற ரிவ்யூ. சரியா? அப்ப அடுத்தது இது நான் ஒரு மறுவ தலைப்புக்கு வாரேன். பேரின பொருளாதார நோக்கம், அது அடைகிறதுக்கு காரணிகள், அது மிஸ் ஆன பேரின பொருளாதார பிரச்சனை. பேரின பொருளாதார பிரச்சனை. இந்த பேரின பொருளாதார பிரச்சனை வந்த பிறகு இலங்கை நாடு யோசிக்குது, பேரின பொருளாதார பிரச்சனைக்கு நாங்க மாறிட்டோம். நாங்க சரியா படிக்கல, 96 நாள் தந்திக்கிறான், 3A எடுக்கிறது டார்கெட் ஆயிடுச்சு. பட் சரியா படிக்கல, சரியா போக்கஸ் பண்ணல, ஊர் சுத்த போகணும், அவங்க இவங்களோட பின்னுக்கால போகணும். கடைசி கேட்ட ரிசல்ட் ஃபைனல்ல 3W. இப்ப பிரச்சனை. இப்பதான் யோசிக்கிறான் என்ன செய்வோம் என்று சொல்லுது. இதுக்குத்தான் இலங்கை நாடு இந்த டைம்ல யோசிக்க போல அதே இடத்துல விழுந்து நீ கேளு. 3W எடுத்தேன்னு சொல்லி தூக்குல போட்டு தொங்கிக் கொண்டு சாக இல்லை. 3W எடுத்தேன்னு சொல்லி பெரிய பில்டிங் எடுத்து பாய இல்லை. ஏதாச்சும் ஒரு ரவுண்ட் மறு வரும். இதுக்குத்தான் இலங்கை நாடு இந்த பிரச்சனை வந்த பிறகு திருப்பி மீண்டு வாரத்துக்கு யூஸ் பண்ற விஷயம் தான் பேரின பொருளாதார முகாமைத்துவம். பேரின பொருளாதார முகாமைத்துவம் இது முழுக்க மறு ரவுண்ட் பண்ணி இந்த கோல் அடையிறதுக்கு இதை நோக்கத்தை சரியா யூஸ் பண்ணி அதே மாதிரி இந்த பிரச்சனையிலிருந்து தவிர்த்து வாரத்துக்கு பேரின பொருளாதார முகாமைத்துவத்தை கொண்டு வருவோம். இந்த முகாமைத்துவத்தை கீழால்தான் இலங்கை நாடு சில ஆக்டிவிட்டிஸ் செய்யும். அந்த ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுக்கு சில கொள்கைகளை இலங்கை நாடு உருவாக்கும். அதுல ஒரு கொள்கை தான் பிசிக்கால் கொள்கை, இன்னொரு கொள்கை தான் நாணயம் அல்லது நிதி கொள்கை. நாணயம் செல்லக்கூடிய நிதியில் செல்லக்கூடிய பேர் யூஸ் பண்ணவான நாணய கொள்கை. அதே மாதிரிதான் சர்வதேச வர்த்தக கொள்கை. இந்த மாதிரி சில கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவோம். இப்ப ஒரு நாடு தனக்கு கேட்கிற கோலை தன்னால கொடுக்கப்பட்ட ஃபெக்டரை வச்சு அடைஞ்சு கொள்ள இயலாம
அதை மறுபக்கம் யூஸ் பண்ணி பிரச்சனைக்கு போகுது. இந்த டைம்ல தான் பேரின பொருளாதார முகாமைத்துவம் என்றதை கீழால சில கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி இந்த டார்கெட்டை இந்த செக்டரை வச்சு இந்த பிரச்சனைகளை காப்பாற்றி அடைய பார்க்குது. இதுதான் இதை பத்தி பேசுற மொத்தமான விஷயம் தான் பேரின பொருளாதாரம். இதை பத்தி பேசுற மொத்தமான பாடம் தான் grade 13. இதை பத்தி பேசுற மொத்தமான பாடம் தான் grade 13. சரியா? grade 13ல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பேசுறோம் பணவீக்கம் பண சுருக்கம் சம்பந்தமான விஷயம். எதுல? யூனிட் 7. யூனிட் 8ல நாங்க பேசுறது பொருளாதார உறுதி சம்பந்தமான விஷயத்த பிரைஸை வச்சு பேசுறோம். யூனிட் 8 ஃபுல்லா பிரைஸை வச்சு ஓடுது. அதே மாதிரி யூனிட் 8ல ஃபைனல் பார்ட் ஒன்று வருது பிசிக்கல் கொள்கை. யூனிட் 7ல ஃபைனல் பார்ட் ஒன்று வருது நிதி கொள்கை. அதே மாதிரி யூனிட் 10ல வருது சர்வதேச நாணய கொள்கை. இது எல்லாமே grade 13ல பேசுறோம். இது பேரின பொருளாதார முகாமைத்துவம். அப்ப இதைத்தான் grade 13 என்று சொல்றோம். சரியா? அப்ப ஒரே ஒரு சொல் பேரின பொருளாதாரம், அதுல நோக்கம், அதை மட்டும் வச்சு மொத்த grade 13 ஒரே ஒயிட் போர்டு கொண்டு வர ஏதும். சரி, கொண்டு வர இப்படி கொண்டு வர்றது தான் பேப்பர். இப்படி டிஸ்கஸ் பண்ண வைக்கிறது தான், நீங்க செல்ஃபா டிஸ்கஸ் பண்றது தான் பேப்பர் பிராக்டிஸ். அப்படி இல்லாம பழையப்படி நீங்க அதே மெத்தடை ஃபாலோ பண்றீங்கன்னா 100% அடிக்க சொல்றீங்க, ஒரு மார்க் சரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நீங்க 1000 இல்ல 100 இல்ல 1 லெக் இல்ல 1 ப்ரோ எவ்வளவு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணினாலும் வண்டியில நிற்காது. சரியா? இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, அப்ப இப்ப உங்களுக்கு கிளியரா இருக்கும் நிறைய டாபிக். இதுக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணேனும், இன்னும் ஒவ்வொரு தலைப்பையும் டீப்பா போகையிலும் ஒவ்வொரு தலைப்பு கீழாலையும் 10, 15, 50 சில எம்சிக்கு எடுக்கலும். பட் அந்த அளவுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணல. மறுவங்களோட தலைப்புக்கு என்னோட எம்சிக்கு கொஸ்டின்ஸ்க்கு வாங்க. மறுபடியும் இப்ப எங்களோட எம்சிக்கு கொஸ்டின்ஸ்க்கு வாரேன். சரியா? இப்ப பாருங்க, எம்சிக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, ஓகே சரி, எம்சிக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன சொன்னா, பேரின பொருளாதார நோக்கங்களில் ஒன்று அல்லாதது, நோக்கங்கள்ல ஒன்று இல்லாதது என்னன்னு கேட்டிருக்கிறேன். வேற அப்ப இந்த இடத்துல பாருங்க, முதலாவது நோக்கம் தந்திக்கிறான் பொருளாதார மந்தம். இது நாங்க நோக்கத்தை கீழே பேசணுமா பிரச்சனையை கீழே பேசணும், எதை கீழே பேசணும்? ஞாபகம் பேரின பொருளாதாரத்தில் எனக்கு பொருளாதார மந்தன் பொருளாதார வீழ்ச்சின்னு சொன்னோம் தானே, அது வந்து பேரின பொருளாதார பிரச்சனை. அது நோக்கத்துக்குள்ள டெபினிட்லியா வரையலாம். அப்ப இது உங்களுக்கு ஃபர்ஸ்டுக்கே ஆன்சர் அடிக்கலும். பட் நத்ததுக்கும் நாங்க கொஞ்சம் பேர் பார்ப்போம்னா தாங்க. ஓகே சரியா? ரெண்டாவது போயிட்டு பாருங்க, நியாயத்துவம். இந்த நியாயத்துவத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல நோக்கங்களை கீழால. பட் இதையும் என்ன செய்யணும், நோக்கத்தை கீழால கொண்டு வர நியாயத்துவத்தை. இந்த நியாயத்துவத்துல நோக்கத்தை மட்டும் இதே ஒரு சொல்ல மட்டும் வச்சு இதே பேப்பர்ல பாருங்க, தண்ணி ஒரு பார்ட் 2 கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறான். பொருளாதாரத்துல நியாயத்துவம் என்றா என்னன்னு கேட்டிருக்கிறான். என்ன பொருளாதார இலக்குகள்ல நியாயத்துவம் என்பது ஒன்றாகும். அந்த நியாயத்துவம் என்பதன் கருத்து என்னன்னு கேட்டிருக்கிறேன். பாருங்க, அவனே டெஸ்ட் பண்ணிக்கிறேன், கண்டி அந்த பேப்பர்லயே டெஸ்ட் பண்ணிக்கிறேன் மத்திய மாகாண கேள்வி. இதே மாதிரி தான் ஃபைனல் எக்ஸாம் கேட்பான். ஏதாச்சும் 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்த அதே எம்சிக்யூல இந்த ஒரு ஆன்சர் உங்களோட பேப்பர்ல ஃபைனல் பார்ட் 2 பேப்பர்ல ஒரு எம்சிக்யூல வரையும். சரியா? 2015 வந்த 2வது கொஸ்டின் ஆன்சர் உண்டு 2026 பார்ட் 2ல செகண்ட் கொஸ்டின்ல முதலாவது பார்ட் துணை கொஸ்டின்ல ஒரு பார்ட் 2 கொஸ்டினா கேட்குது. இப்படித்தான் பேப்பர் தயாரிப்பான். நல்லா ஞாபகம் வச்சு. அப்ப நியாயத்துவம் என்ன சொன்னா, சிம்பிளா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வருமானத்துல சமநின்மை காணப்படப்படாது. சமநின்மை காணப்படாது. எல்லாருமே ஈக்குவலான வருமானம் உழைக்கிறவங்களாக இருக்கணும். இதுதான் டார்கெட். பட் இந்த டார்கெட் என்ன செய்யலாம், நடைமுறைப்படுத்தி இயலாம். எல்லாத்துக்கும் ஒரே சமனான வருமானத்தை கொண்டு வரையிலுமா? இயலாம். அப்படின்னு சொன்னா சிலவன் வருமானம் கூட குறை சம்பாதிச்சா அவன் கூட சம்பாதிக்கிற சட்டத்தை போட்டு நிப்பாட்ட வேண்டி வரும்.
அப்படி இல்லாட்டி வேற ஏதாச்சும் நடவடிக்கை செய்ய வேண்டிய வரும். இந்த நிலைமை இல்லாம இதுல மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னடா நியாயத்துவத்துல பணக்காரர்களால ஏழைகள் சுரண்டப்படுறத நாட்டுல இல்லாம ஆக்கும். இதுதான் நியாயத்துவத்துல அல்டிமேட்டான டார்கெட். அல்டிமேட்டான இறுதியான நோக்கம் இதுதான். என்ன? பணக்காரர்களால ஏழைகள் சுரண்டப்படுறது இல்லாம ஆக்கணும். இதுதான் அல்டிமேட்டான டார்கெட். இந்த டார்கெட் அடைகிறது தான் பேரின பொருளாதாரத்துல நியாயத்துவம் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தை எதிர்பார்க்கிறது. நான் இதுக்கு எவ்வளவு எக்ஸாம்பிள் கிளாஸ் சொல்லிக்கிறேன். பணக்காரர்களால ஏழைகள் எப்படி சுரண்டப்படுறாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜனாதிபதியோட மகன், இதுக்கு முன்னால் இருந்த ஜனாதிபதியோட மகன் நைட் சாப்பாடு ஒரு நாட்டுல, பகல் சாப்பாடு இன்னொரு நாட்டுல, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நாட்டுல சாப்பிடுறான். ஆனா அவன் வீட்டு பில்டிங்ல கீக்கிற முன்னுக்கு குடிசையில இருக்கிற வீடு இல்லாட்டி அவன் பில்டிங்ல வேலை செய்யற ஒரு பணியாளோட வீட்டுல மார்னிங் என்ன சாப்பாடு தின்னோம்னு சொல்லி தின்ன ஓணும்னு சொல்லி திங்க் பண்ணி கொண்டிருக்கிற என்னத்த சாப்பாடை தின்னுவோம் ஈக்கிற பணத்தை வச்சு. இதுதான் வருமானத்துல நியாயத்துவம் இல்லைன்னு சொல்றது. ஒரே வீட்டுலதான் நீக்கிறாங்க. ஒத்தன் ஓனர், ஒத்தன் வேலையாளி. வேலை கூலி தொழில் செய்யறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க என்ன சாப்பாடு தின்னோன்னு. ஆனா தொழிலாளி யோசிக்கிறாரு எந்த நாட்டுல போய் சாப்பாடு தின்னோன்னு சொல்லி. இந்த கெப்பை இல்லாம ஆக்கணும். இந்த கெப் ஈக்க 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 பணக்காரன் ஏழைகளை சுரண்ட ஆரம்பிப்பான். அவனோட கூலிகளை, அவனோட வேலையை, அவனோட உழைப்பை சுரண்ட ஆரம்பிப்பான். இது இல்லாம ஆக்கணும். இதுக்கு என்ன நடவடிக்கை செய்யணும் என்றா நிறைய காரண நடவடிக்கையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். யூனிட் 8ல கட்டாயம் ரெக்கார்டிங் போய் பாருங்க. அதுல முதலாவது விஷயம் தான் வரி அடிக்கை. வருமானத்துக்கு வரி அடிக்கை வேணா. ஸ்ரீலங்கால வரி விகிதங்களையும் நான் உங்களுக்கு தெளிவா தந்துக்கிறேன். ஆரம்பத்துல வரி விகிதம் இருந்துச்சு 1 லட்சம். 12 லட்சத்துக்கு மேலே இருந்தா வரி கிட்டும். பட் இப்ப 2015 4ஆம் மாசத்துக்கு பின்னால 18 லட்சம் ஈக்கோணும் வருஷத்துக்கு வருமானம். மாசத்துக்கு பார்த்தா 1.5 லட்சம். 1.5 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாருண்டா 6% டெக்ஸ் கட்டணும். சரியா? அப்படி வரி விகிதங்கள் எல்லாம் கொண்டு அவன் தீகிற வருமானத்துல அந்த தாக்கத்தை, அந்த வருமானத்துல பரப்ப குறைக்க ஆரம்பிப்பான். இதுதான் செய்யற முதலாவது ஆக்டிவிட்டி. அப்ப அவன் வருமான திமிரு குறையும் தானே, என் பணம் குறையுதுன்னு விளங்கும் தானே. எக்ஸ்பர்ட் உதாரணமா எங்களுக்கு ஒரு பாடம் படிச்சு தராரு சார்ட்டர்ட்ல ஏஎம்ஏன்னு சொல்லி. சரியா? அட்வான்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சொல்லி ஒரு பாடம் படிச்சு தராரு. அப்ப அந்த பாடம் படிச்சு தந்தார் இதுக்கு சரியா? அப்ப அந்த பாடத்தை படிச்சு தந்த அவர் சொன்னாரு, படிச்சு தரக்குள்ள அவர் என்ன சொன்னாருண்டா, அவரு வருஷத்துக்கு பேமெண்ட் கெட்டுற வருஷத்துக்கு இல்ல, வருஷத்துக்கு நினைக்கிறேன், வருஷத்துக்கு ஞாபகம் வைக்கிற மாதிரி வருஷத்துக்கு இல்லாட்டி மாசத்துக்கு சொன்னாரு, வரி மட்டும் கெட்டுறாராம் 1 கோடி. மாசத்துக்கு ஆகிக்கிற சான்ஸ் இல்ல, வருஷத்துக்காக வருஷத்துக்கு டெக்ஸ் கட்டுறான் 1 கோடி. ஜஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஒன்ல படிச்சு கொடுக்குறாரு. எதுல? சார்ட்டர்ட்ல. அதே மாதிரி ஒரு கம்பெனி ஒன்ல சிஎஃப்ஓவாக இருக்கிறாரு. 1 கோடி டெக்ஸ் கட்டுறாரு. பாருங்க, என் சல்லில இந்த 1 கோடி போகுது. என் பணத்தின் ஒரு அடங்குமா இல்லையா? இந்த 1 கோடி என்ன செய்யறான்? அந்த ஏழைகளை, வீட்டுல வேலை செய்யற கூலி தொழிலாளர்களை சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் என்று யோசிக்கிறவங்களுக்கு சமூர்த்தியா கொடுப்பான். கொடுத்த அவண்ட வருமானம் கூடும், இவண்ட வருமானம் குறையும். அந்த கெப்ப குறைக்கும். ஸ்ரீலங்கால இது 100% பெர்ஃபெக்டா நடந்திருந்தா இன்றைக்கு ஏழை பணக்காரனடி யாரும் மீட்க மாட்டாங்க. எல்லாம் சமனானவங்க ஆயிப்பான். அது நடக்கலை. அவன்கிட்ட இந்த வரிய சரியா எடுக்கிறான். வரியில ஒரு பகுதியை மட்டும் இவன்ட்ட கொடுத்துட்டு மீதி பகுதி பார்லிமெண்ட்ல இருக்கிற 225 பேரோட லாட்சிக்கு போகுது. 225 பேரோட வீட்டு பில்டிங்க்கு இன்வெஸ்டா போகுது. 225 பேரோட வீட்டுக்கு பவுண்டேஷனுக்கு போகுது. இதனாலதான் இந்த நிலப்பாடு. சரியா? அப்ப அது அடையிறதுக்கு அந்த ஒரு ஆக்டிவிட்டியை செய்யுது. அதே மாதிரி 2வது நான் சொல்லிக்கிறேன், வருமான சீர்திருத்த கொள்கை, காணி சீர்திருத்த கொள்கை, நிறைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தியும் அதை நாங்க தீர்ல பேசிக்கிறோம். சரியா? யூனிட் 8 கீழே பேசிக்கிறோம். நியாயத்துவத்தை ஏற்படுத்துவது செய்யக்கூடிய நடவடிக்கை. இது ஒரு கோல். 2வது பொருளாதார உறுதி, அதையும் சொல்லித்தந்த அது ஒரு கோல். பொருளாதார வளர்ச்சி, அதையும் சொல்லித்தந்த அது ஒரு கோல். நிறை தொழில் மட்டம், அதையும் சொல்லித்தந்த அது ஒரு கோல். அப்ப உங்களுக்கு டெஃபினிட்லியாவே ஆன்சர் இதை அடிக்கலும். பொருளாதார மந்தம் இது ஒரு கோல் ஒன்றல்ல. இந்த கோல் அடையிறதுக்கு இருக்கிற வளங்களை சரியா யூஸ் பண்ணாட்டி வர பிரச்சனை, ப்ராப்ளம் உண்டு. இது ப்ராப்ளத்தை கோல்னு சொல்லலே. ஒரு ப்ராப்ளத்தை யாரும் கோலா நினைக்கவே இல்லை. 3W எடுக்கணும்ன்ற கோலா வச்ச போறல்ல. 3W ப்ராப்ளம், கோல் அல்ல. அப்ப அந்த கோல் என்ன சொல்றது ப்ராப்ளத்தை விட டிஃபரண்ட். அப்ப இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஆகும்.
அப்ப இதை வச்சு எவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பார்ட் டூல கிரியேட் பண்ண ஏலும் ஒரே ஒரு பாடத்தை வச்சு. அது கீழே உங்களுக்கு இதே பார்ட் டூ கொஸ்டின்ல இதே வச்சு பார்ட் டூ கொஸ்டின்ல கேட்டுக்கிறேன் பாருங்க. பேரின பொருளாதாரம் என்ன இந்த நோக்கத்தை அடையிறதுக்கு அரசாங்கம் செய்யற நடவடிக்கைகள் என்ன? எத்தனை மார்க்ஸ்? 4 மார்க்ஸ், 2 கேள்வி, 8 மார்க்ஸ் கேட்டுக்கிறேன் ஒரே ஒரு சொல்ல வச்சு. பாருங்க, முதலாவது MCQட ஒரு ஆன்சர் தான் இது. ஒரு ஆன்சரோட கரெக்டான ஆன்சரும் அல்ல, முதலாவது MCQட கொடுக்கப்பட்ட ஒரு ஆன்சர். அந்த ஆன்சரை வச்சு ஃபைனல் பேப்பர்ல பார்ட் டூல 2 கேள்வி கேட்டுக்கிறேன் 8 மார்க்ஸுக்கு. இப்படிதான் பேப்பர் செய்யும். இந்த கனெக்ட நீங்க சரியா கனெக்டா பிடிச்சு கொள்வீங்கன்னா, இந்த கனெக்ஷனை சரியான முறையில வச்சு கொள்வீங்கன்னு சொன்னா உங்களுக்கே ஃபைனல் பேப்பர் செய்யணும். இப்படி செஞ்சாதான் உங்களுக்கு விளங்கும் நான் செஞ்ச பேப்பர் ஃபைனல் பேப்பர்ல இருந்துச்சு. சம்டைம் நீங்க செஞ்ச MCQ ஃபைனல் பேப்பர்ல வந்திருக்கும், ஆனா அந்த செஞ்ச பேப்பர் ஒரு வருஷத்துக்கு போதே ஆயிக்கும், உங்களுக்கும் நினைவில்லை, அது எந்த MCQ வந்து ஆன்சரும் நினைவில்லை. இதுக்கு முதல் நான் அப்படி நிறைய விஷயம் எந்த லைஃப்ல அனுபவப்பட்டிருக்கிறேன். இந்த MCQ நீங்க உங்களோட லைஃப்ல அனுபவப்பட்டிருப்பீங்களா தெரியா? ஒரு MCQ செஞ்சு இப்போ அந்த MCQ கொஸ்டின் ஞாபகம் மீக்குது, அந்த MCQ ஆன்சர் எது கரெக்ட்னு ஞாபகம் இல்ல. அதனால அதே கொஸ்டின் ஃபைனல் பேப்பர்ல இல்லாட்டி எங்க டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ல வந்து நாங்க பிழை விட்டு இருப்போம். ஞாபகம் மீக்குது. அப்படி சந்தர்ப்பம் சம்டைம் உங்களுக்கு கிடைச்சிக்கும், ஆனா எந்த லைஃப்ல கிடைச்சிக்கும். அந்த டைம்ல அதை யோசிச்சேன், இந்த மெத்தட் பிழை. இப்படி படிச்சேன்னு சொன்னா ஆன்சர் ஞாபகம் இல்லைன்னு சொன்னா ப்ராக்டிஸ் பண்ணி அது மெத்தட் பிழை தானே. அதனாலதான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி, இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, ஒரு பெஸ்டான சக்சஸ்ஃபுல்லான ஒரு வே. சரியா? அப்போ ஒரே ஒரு MCQ மட்டும் வச்சு ஒரு பாடத்தை நான் கவர் பண்ணிக்கிறேன். ஒரு பாடத்தை வெயிட் ஒரு பாடத்தை நாங்க ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஒரு பேரின பொருளாதாரம் இன்ட்ரடக்ஷன். நம்மளோட கிரேட் 2 கைட காட்டுறேன் உங்களுக்கு நான். 13 கிரேட் 13 எக்கனாமிக் கைடு, நீங்க கிரேட் 12 கைடு இல்ல. சரியா? அப்ப கிரேட் 12 கைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. யூனிட் 5ல நாங்க பேசுறது ஃபுல்லாவே ஈக்கும் எங்களோட பேசிக்ல ஆரம்ப ஃபவுண்டேஷன்ல. ஒரே ஒரு கொஸ்டினை வச்சு ஆரம்ப ஃபவுண்டேஷனை ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிடும். அது கொஸ்டின் அந்த ஆரம்ப ஃபவுண்டேஷனை மட்டும் வச்சு 12 யூனிட்டையும் எக்கனாமிக்ல கவர் பண்ணி. இது கிளியரான சொல்லுங்க. யாருக்கும் ஏதாச்சும் இஷ்யூ வீக்கிட்டா? அப்படி நீங்க செக் போடக்குள்ள எவ்ரி ஒன் கொடுத்து போடுங்க. இல்லாட்டி இப்ப நான் மைக் அன்மியூட் பண்ணிக்கிறேன், அதுக்கு போடுங்க. இந்த மெத்தட் எப்படி உங்களுக்கு சக்சஸ் ஆகுமா? எப்படி? நியாயத்துவம் வாரது வந்து யூனிட் 2லயான்னு கேட்டிருக்கிறீங்க. நியாயத்துவம் வாரது யூனிட் 8ல வருது. அதே மாதிரி யூனிட் 5ல வருது. ரெண்டு இடத்துல நியாயத்துவம் வருது. ஜஸ்ட் யூனிட் 5ல பொருளாதார நியாயத்துவம் ஒரு நோக்கம் என்று மட்டும் வந்திருக்குது. அதே மாதிரி யூனிட் 8ல வந்து பேரின பொருளாதாரத்துல நோக்கங்களுக்கு அதே 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 தலைப்பு தான். அதே தலைப்புல யூனிட் 8ல பேசிக்கிறான், நீங்க நியாயத்துவத்தை அடைகிறதுக்கு என்னத்தை செய்யணும் என்று யூனிட் 8ல பேசுகிறான். லெவல்ஸ் ஓகே. யாருக்காச்சும் கிளியர் ஆகுதா? சாரி, டவுட் ஆகுதா? இந்த மெத்தட் ஓகேயா? ஃபாலோ பண்றதுக்கு ஐடியா ஆயிக்குதா இந்த மெத்தட்? இல்லாட்டி இந்த மெத்தட் வேஸ்ட்மா அவனோட மைண்ட் செட்ல எப்படி? சொல்லுங்க. ஆனா என்ன, கொஞ்சம் டைம் போகும். ஆனா டைம் போனதுக்கு நஷ்டமா? இல்ல. மொத்த பாடத்தையும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரிக்கும். நீங்க நல்லா யோசிங்க. ரிவிஷன் பண்ற மெத்தட் உங்களுக்கு சொல்றேன். ரிவிஷன் பண்ற மெத்தட சொல்றேன். ரிவிஷன் பண்றேன்னு சொல்றது மொத்த கைடையோ டியூட்டியோ எடுத்து பழைய பாடம் ஞாபகம் மீக்கணும்னு பாக்குறது அல்ல. அந்த டொப்பிக்கு கீழே அழிக்கக்கூடிய MCQ என்ன, அந்த சாரி அந்த டொப்பிக்கு கீழே அழிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன, அந்த டொப்பிக்கு கீழே பாயிண்ட்ஸ் பாடமாக்குறது அல்ல. எக்கனாமிக்ல ரிவிஷன் என்று சொல்றது. ரிவிஷன் என்று சொல்றது அந்த டொப்பிக்க சொன்னடிக்கு அது கீழே கூடிய மொத்த கன்செப்டையும் உங்களுக்கு எழுத இயலுமாயிக்கும். அந்த எழுத இயலுமாகிற பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு உப்பரிம சூப்பர்பான மெத்தட் தான் இது. இந்த கொஸ்டினை மட்டும் விலங்கெடுத்து
சம்டைம் பாடத்தை படிச்சே இல்லாதவங்களுக்கு இந்த மெத்தட் சக்சஸ் ஆகல. பாடத்தை படிச்சிக்கிறவங்க வைங்களே, இந்த ஒரே ஒரு எம்சிக்கு வச்சு உங்களுக்கு இதனோட தொடர்புபட்ட எல்லா பாடத்தையும் ஆன்சரோட கம்ப்ளீட் பண்ணேலும் என்றா அதுதான் பெஸ்ட் ரிவிஷன். அப்போ உங்களுக்கு விளங்கும் நான் எந்த அளவு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்ப நியாயத்துவம் சொல்லக்கூடிய மட்டும் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணத்தான் நியாயத்துவம் யூனிட் 5ல வருது, யூனிட் 8ல வருது, இந்த டாபிக்ல இந்த ஆன்சர் கேட்டீங்கன்னா யூனிட் 8 நியாயத்துவ இந்த தலைப்பை பேசிக்கிறேன், அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு ஞாபகம் வரும். இதை டிஸ்கஸ் பண்றது தான் ரிவிஷன். இதை டிஸ்கஸ் பண்றது தான் நீங்க செய்ய வேண்டிய மீட்டல். அப்படி இல்லாம ஜஸ்ட் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் பேப்பர் எடுத்து பாடமாகி கொண்டிருக்கிறதல்ல ரிவிஷன். அப்படி பாடமாகி பாருங்களே, நீங்க 96 நாள் அப்படி செஞ்சு பாருங்களே, ரிசல்ட் சரியா வருமாண்டு வராது. நீங்க பாத்திருப்பீங்க 2 சீனியர்ஸ் மார்ல விழுந்து விழுந்து படிச்சவனுகள், பல மாசம் படிச்சவனுகள், ஸ்டார்ட்ல இருந்தே படிச்சவனுல ரிசல்ட்ஸ் கூட வந்திருக்காது எக்கனாமிக் பிசினஸ்ல. அந்த பழைய மெத்தட ஃபாலோ பண்றது, அந்த மெத்தடை வச்சு சக்சஸ் பண்ணிடலாம். இது அட்வான்ஸ். ஓ லெவல்ல அப்படி செய்யலும், பட் ஏ லெவல்ல அப்படி செய்யல. செய்யணுமெண்டா இப்படிப்பட்ட ஒரு கொஸ்டினை வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு கனெக்ஷன் பண்ணிடுமா, ஆன்சரோட எனக்கு மைண்டு கொஸ்டின் வருதா. யூனிட் 8ல இதை பேர் அந்த வேலை வாய்ப்புன்னு சொல்லி ஒரு தலைப்பு எங்கெங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது எனக்கு டக்கு டக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. அப்படி வந்தா நீங்க அந்த பாடங்கள்ல கம்ப்ளீட். திருப்பி அந்த பாடத்தை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. திருப்பி அந்த பாடத்தை வெள்ளியில நந்தி வரைக்கும் ஞாபகம் வாசிச்சோன்னு அவசியம் இல்லை. திருப்பி வெள்ளியில 5 வரைக்கும் ஷோர்ட் நோட் எடுத்து பாடமாக்க முடியும். அப்படி வராட்டி ஷோர்ட் நோட்டை பாருங்க. அப்படி வராடி ஞாபகம் இல்லாடி கொஸ்டின் எனக்கு செய்யணும், கொஸ்டின் எழுதி ஆன்சர் வராடி ஷோர்ட் நோட்டை பாருங்க என்ன போட்டிக்கிறேன்னு சொல்லி, டியூட்டை பாருங்க என்ன போட்டிக்கிறேன்னு சொல்லி. இதுதான் ரிவிஷன் பண்ற பேப்பர் செய்யற மெத்தட். அப்படி இல்லாம மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் இதே பேப்பர் செஞ்சேன்னு சொல்லி நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு நாளும் தொகையில 100%. ஒரு டார்கெட் என்ன 100க்கு போறது தானே. அப்படி இல்லாம மார்னிங் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இப்படியெல்லாம் புகையில. அதனால திருப்பியும் சொல்றேன், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க, இன்ஷால்லா பெஸ்டாக. சோ இதுக்கு முன்னுக்கு செய்த வீடியோ இருக்கா? இதுக்கு முன்னுக்கு நீங்க கேக்குறீங்க பேப்பர் கிளாஸ்ல ரெக்கார்டிங்கா இல்லாட்டி தியரி கிளாஸ்ல? தியரி டிவிஷன் கிளாஸ்ல ரெக்கார்டிங் இது, பேப்பர் கிளாஸ்ல ரெக்கார்டிங் இல்ல. எனி டவுட்? அப்ப நான் உங்களுக்கு போலீஸ் கதை ஒன்று சொன்னதானே, அந்த போலீஸ் கதையை வச்சு 2வது எம்சிக்கு எங்களுக்கு செய்யல பாருங்க. 2வது எம்சிக்கு நுண்பாகு பொருளியல் தொடர்பான கூற்று என்னன்னு கேட்கிறேன். நுண்பாகு பொருளியல் என்ன? சிற்றின பொருளியல். நான் சொன்னதானே, போலீஸ்காரே மொத்த காணியை துப்பராக்காம 2 3 பக்கத்தை மட்டும் துப்பராக்கி முடிவு ஒன்றுக்கு வாரான், ஜட்ஜ்மெண்ட் ஒன்றுக்கு வாரான். இந்த காணியில அவன் சொன்னது பொய், வெடிகுண்டு இல்ல. இத ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எக்கனாமிக்ல சொல்றான் ஒரு பேர் எடுக்கோள் அல்லது விதின்னு சொல்றாங்க. ஜட்ஜ்மெண்ட் அவனோட ஃபைனல் முடிவுக்கு தானே. அவன் நான் நினைச்செடுக்கிற முடிவு. இப்படி நாங்க செக் பண்ணிட்டோம், இதனால ஈக்காது, இப்படி செஞ்சதுனால ஈக்காது. இது இப்படி செஞ்சா இது நடக்காதுன்னு சொல்லுவோம், இதனால இது என்று சொல்லி அதுதான் எடுக்கோள். அப்ப இவன் யோசிக்கிறான், நாங்க சில நிறப்பரப்புகளை செக் பண்ணினோம், இதனால இதுக்குள்ளுக்கு ஈக்காது சொல்லி ஒரு முடிவு ஒன்றுக்கு இதுக்குதான் நாங்க சில எடுக்கோள்னு சொல்றோம். அப்ப சிற்றின பொருளியல் முடிவுகள் எப்படி இருக்கும்? செக் பண்ணினதால, கொஞ்சம் செக் பண்ணதால வெடிகுந்தீக்காது என்று சொல்லக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த எடுக்கோலை பேஸ் பண்ணதாதான். அப்ப எங்களுக்கு அதை வச்சு ஈஸியா எங்களுக்கு 3வது ஆன்சருக்கு அடிச்சுட்டு போயிடும். அதிகமான விதிகளையும் அதிகமான எடுக்கோள்களையும் கொண்டதுதான் சிற்றின பொருளியல். அதிகமான விதிகளையும் அதிகமான எடுக்கோள்களையும் கொண்டது. அவனோட ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுதான் ஆன்சர் பண்ணுவான். ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுதான் ஆன்சர் பண்ணுவான். அப்ப இப்படி ஒரு எம்சிக்கு நான் தெளிவா சொல்றேன், நீங்க உண்மையா சரியா செஞ்சு பாருங்க, சரியா செஞ்சு பாருங்க. நீங்க இன்றைக்கு பேத்து 2025 பாஸ் பேப்பர் செய்யலாட்டியும் 2020 பாஸ் பேப்பர்ல யூனிட் 1ல முதலாவது எம்சிக்யூல கொஸ்டின்ஸை மட்டும் வச்சு நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. முதல் 5 எம்சிக்யூக்கும் ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு ஆன்சர் வந்தீங்க. அதே கொஸ்டினை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி கொஸ்டின் தயாரிச்சு நீங்க சொன்னா அந்த கொஸ்டினை வச்சு, கொஸ்டின்லயே கூட ஒவ்வொரு பாட்டை வச்சும் கொஸ்டின் தயாரிக்கிறீங்க, அதுலயே கூட ஒவ்வொரு ஆன்சரை வச்சும் கொஸ்டினை தயாரிக்கிறீங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு ஃபைனலா பாருங்க, நீங்க செஞ்ச கொஸ்டினுக்குள்ள உங்களுக்கு தெரியாமலேயே மீதி 4 கொஸ்டினுக்கும் ஆன்சர் அதுக்குள்ளே. இதுதான் பேப்பர் பிராக்டிஸ். அப்ப இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ண மேபி ஒரு பேப்பரை கம்ப்ளீட் பண்ணதுக்கு 6 or 7 hours போயிடும்.
ஆனா மொத்த பாடமும் ரிவிஷன்ல வந்திருக்கும். உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனோட வரும் இந்த பேப்பரை செஞ்சதுக்கு. அப்படி இல்லாட்டி நீங்க நீங்க 1000 பேப்பரை செஞ்சு 50க்கு 50 வந்தாலும் சாட்டிஸ்பேக்ஷன் வராது. ஜஸ்ட் ஒரு சந்தோஷம் அப்படியே 50க்கு 50ன்னு சொல்லி. ஆனா மனசுக்கு ஒரு பயமி சீக்கிரம் திருப்பி கேட்டா எனக்கு செல்ல இயலான்னு சொல்லி. அந்த பயன் இந்த பேப்பர் பிராக்டிஸ் மாடல்ல வராது. சரியா? அப்ப இதைத்தான் நாங்க செய்ய போறோம். 100 டேஸ்லயும் 96 டேஸ் இருக்குது. 96 டேஸ்ல உங்களுக்கு எக்கனாமிக்கு இத மாதிரி டெய்லி பேப்பர் கிளாஸ் ஈக்காது. உங்களுக்கு எக்கனாமிக் இது வந்து வியாழக்கிழமை உங்களுக்கு எக்கனாமிக் பேப்பர் கிளாஸ் ஈக்கும். ஏன்னா வியாழக்கிழமை எங்களோட யூனிட் 8 ரிவிஷன் கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி புதன்கிழமை உங்களுக்கு பிசினஸ் பேப்பர் கிளாஸ் ஈக்கும். அதே மாதிரி இதே மாதிரி ஒரு பெரிய டைம் இது வந்து இப்ப நாங்க இப்ப ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் தானே பேசிக்கிறோம். உங்களுக்கு 6ஆம் மாசம் 20ஆம் தேதிக்கு பின்னால செமினார் போட்டிக்கிறோம். 12 செமினார் எக்கனாமிக்கு, 18 செமினார் பிசினஸ் ஸ்டடீஸுக்கு. சரியா? இந்த மொத்த செமினார் உங்களுக்கு ஒரு யூனிட்டை வச்சு ஒரு தலைப்பு வச்சு நாங்க ஒரு யூனிட்டை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறோம். கிறிஸ்டல் கிளியர் மொத்த பாடமும் கிளியர் ஆகிற மெத்தட் அந்த இடத்துல சொல்லி தர போறோம். அந்த இதுக்கு முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன். அப்ப கம்பளியில வெள்ளம் வந்து ஊடெல்லாம் சேரானதுக்கு பின்னால ஒரு பெரிய மழை ஒன்று வந்து வெள்ளம் வராம கழுகிப்பட்டு போனா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு மெத்தட் தான் நாங்க அந்த 18 செமினார் பிசினஸ்லயும் 12 செமினார் எக்கனாமிக்லயும் செய்யறது. சோ விருப்பமானவங்களுக்கு ஜாயின் பண்ண இயலும் ஒரு பெஸ்டான ஒரு விஷயமாக இருக்கும். மொத்த பாடத்தின் ஒன் டேல பேப்பரோட ரிவிஷன் பண்றதுக்கு. சரியா? அதுல நீங்க 2 ஆப்ஷனுக்கு 100 டேஸுக்கும் ஜாயின் ஆனா ஜஸ்ட் ஒரு பாடத்துக்கு பே பண்ணணும் 4000 ரூபாய் தான். 4000 ரூபாய் தான் மெயினா. 100 டேஸுக்கும் ஜாயின் ஆனா பே பண்ண 4000 ரூபாய் தான். அந்த 4000 எக்கனாமிக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா 12 செமினாரும் ஃப்ரீயா கிடைக்கும். 1000 MCQ டிஸ்கஷன் ஃப்ரீயா கிடைக்கும். 15 வருஷம் பாஸ் பேப்பர் ஃப்ரீயா கிடைக்கும். 6ஆம் மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய ரிவிஷன் ஃப்ரீயா கிடைக்கும். அப்படி இல்லாட்டி அந்த 100 டேஸ் ரிவிஷன் ப்ரொஜெக்ட் 3 நாள்ல முடியுது. அதுக்கு பின்னால நீங்க பேமெண்ட் பண்ணுனீங்கன்னு சொன்னா கிளாஸ் ஃபீஸ் மந்த்லி பேமெண்ட் பண்ணணும். சேரவையா செமினாருக்கு நீங்க வேற பேமெண்ட் பண்ணி மந்த்லி பேமெண்ட் பண்ணீங்கன்னா 1500 3 மாசத்துக்கும். செமினார் ஒவ்வொன்றுக்கும் சேர்த்து ஒரு செமினாரு கிட்டத்தட்ட 300 ரூபாய் நீங்க இண்டிவிஜுவலா பேமெண்ட் பண்ண வேண்டி வரும். செமினாருக்கு ஜாயின் ஆக கொள்ள. சரியா? அப்போ உங்களுக்கு பேமெண்ட் கூடும். 3 டேஸுக்கு பேமெண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாவே 4000 தான். ஓகே தானே? ஜூம்ல தான் நடக்கும். ஃபுல்லாவே ஜூம்ல தான் நடக்கும். நைட் டைம்ல மார்னிங் சாட்டர்டே சண்டே மார்னிங் டைம்ல ஃபுல் ரெக்கார்டட் செஷன் உங்களுக்கு ஒன்றா ரெக்கார்டிங்கை பார்த்து கொள்ளிடும். அதே மாதிரி நைட் டைம்ல நடக்கக்குள்ள உங்களுக்கு ஃபுல் ரெக்கார்டட் செஷன் தான் கிளியர் ஆகிக்கும். உங்களுக்கு டைம் உங்களோட ஸ்டடீஸுக்கும் பாதுகாக்கிற மெத்தட்ல டெய்லி போட மாட்டேன். ஸ்டடீஸுக்கும் ஹார்டான மெத்தட்ல இல்லாம உங்களுக்கும் ரிலாக்ஸ் ஆன மெத்தட்ல செல்ஃப் ஸ்டடிக்கும் ரிலாக்ஸ் ஆன மெத்தட்ல தான் நாங்க போடுவோம். நாங்க அட்வான்ஸ் லெவல் செஞ்சு கேம்பஸ் எல்லாம் இதுதான் இருக்கிறோம். எங்களுக்கும் தெரியும் இந்த மெத்தட்ல போட்டா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது என்ன சொல்லி ஸ்ட்ரெஸ் மெத்தடையும் இல்லாம ஆக்கித்தான் நாங்க போடுவோம். ஓகே தானே? கிளியரா? அப்ப என்னோட விஷயம் கிளியரா உங்களுக்கு? என்ன டவுட்? உங்களுக்கு என்னோட பார்ட் கிளியர்ன்னு சொன்னா எத்தனை வீதம் கிளியர்னு சொல்லுங்க. இந்த பேப்பர் டிஸ்கஷன் 100% சொன்னா எத்தனை வீதம் கிளியர் 100%? 1 மினிட் நீங்க. ஓகே, இந்த பார்ட்ல உங்களுக்கு 100 டேஸ்ல சாரி இப்ப நாங்க பேசின பேப்பர் செஷன்ல 100% கொடுத்தா உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் கிளியர்? 100%ல எத்தனை பெர்சன்டேஜ் கிளியர்? இன்றைக்கு பேசின பேப்பர் மாடல்ல. ஓகே சார், பாஸ் பேப்பரும் இதே மாதிரியா இல்லை டக்குன்னு செய்வீங்களா? 50 நிமிஷம் இது பாஸ் பேப்பரும் இதே மாதிரி தான். கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகிக்கும். 100 ஆயிஷா 100 சலோமிகா 100 ஆயிஷா 100 ரீமா 100 ஜதுஷன் 75 அபி 75 சங்கவி 80 85 75 95 100 100 85 100
எனக்கு 100% சாட்டிஸ்ஃபை. இப்படி செஞ்சா நல்லா ஞாபகம் நிக்கிற இப்படி செஞ்சா. பட் டைம் போனதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. 90% கிளியர், 1% சிக்னல்னால விளங்கல. ஓகே. 90%, 85%, 80%, 100%, 90%. சரியா? 85%. நான் ரெண்டு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. 100% கிளியர் ஆகாததுக்கு ரீசன் ரெண்டு. ஒன்று, மேபி இந்த மெத்தட்ல ஏதாச்சும் ஒரு இஷ்யூ உங்கள்ட்ட இருக்கும். அப்படி இல்லாட்டி ரெண்டாவது ரீசன் என்ன சொன்னா, இந்த 100% உங்களுக்கு கிளியர் இல்லாததுக்கான ரெண்டாவது ரீசன், நீங்க 100% இது வரைக்கும் ரிவிஷன் பண்ணி இல்ல பாடத்தை. 100% பாடத்தை ரிவிஷன் பண்ணி இருந்தேன்னு சொன்னா, டக்கு 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 டக்குன்னு அங்க இங்க பிடிக்க போல எல்லாம் டக்கு 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 கிளியர் ஆகும். அப்போ உங்களுக்கு 100% இந்த பேப்பர் கிளாஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆகி. சரியா? இந்த ரெண்டுல ஏதாச்சும் இஷ்யூ சொல்லுங்க பாப்பா. அந்த இஷ்யூ தானே 80%, 85%, 90, 95 சொன்னவங்க, அந்த இஷ்யூ ஆயிருந்துச்சு. எஸ். ஓகே. சரியா? அப்ப அந்த இஷ்யூ தான். அப்ப நீங்க அடுத்த கிளாஸ் வரக்குள்ள உங்களுக்கு அந்த விஷயத்த நீங்க சர்க்காரு உங்களுக்கு ரிவிஷன் எத்தான் போறதான் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால 100% ரிவிஷனை கம்ப்ளீட் பண்ண பார்த்ததுக்கு தான். பட் நடுவில் பேப்பர் கிளாஸும் போனா இன்னும் குவாலிட்டி ஆகிக்குமேறதுனால தான் பேப்பர் கிளாஸையும் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு போகுது. சரியா? அதனால பேப்பர் கிளாஸும் போகும், குயிக் ரிவிஷனும் போகும். அதோட நாங்க ஃபைனல் செமினார்ல வேற லெவல்ல நாங்க போவோம். ஓகே. ஓகே தம்பி. 100% யூஸ்ஃபுல்லான மெத்தட். ஓகே. சரியா? அப்ப ஏதாச்சும் இஷ்யூ வைக்கிறேன் இதோட வைண்ட் அப் பண்றேன். ஒரே ஒரு எம்சிக்யூ தான் டிஸ்கஸ் பண்ணேன். பட் 1.5 hour இந்த ஒரே எம்சிக்யூ வச்சு எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா 1 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ண இயலும். சரியா? அப்ப என்ன ஏண்ட திறமை அல்லாது அந்த எம்சிக்யூக்களுக்கு அவ்வளவு விஷயம் ஈக்குது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் அவ்வளவு சில சீரியஸ் ஏண்ட திறமையா இல்ல, அந்த எம்சிக்யூக்களுக்கு அவ்வளவு விஷயம் ஈக்குது. ஸோ அதனால மிஸ் பண்ணிடவான இந்த மாதிரி ஒரு பேப்பர் செய்யற மெத்தட. சரி, இந்த மாதிரி ஒரு பேப்பர் செய்யற மெத்தட மிஸ் பண்ணிடவான. மிஸ் பண்ணாம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மெத்தட ஒரு தடவை சரி செஞ்சு பாருங்க. உப்பரிமா சாட்டிஸ்ஃபை கிடைக்கும் எக்கனாமிக் பாடத்துக்கு. பிசினஸ்லயும் இதேதான், எக்கனாமிக்லயும் இதேதான். சரியா? அப்ப நாங்க இதுக்கு பிறகு எக்கனாமிக்ல பேப்பர் கிளாஸும் பிசினஸ் பேப்பர் கிளாஸும் செய்யற மெத்தட சொல்றேன். உங்களுக்கு ஒரே எம்சிக்கு வச்சு மொத்த பாடத்தை தொடாம இதுக்கு பிறகு நாங்க அடுத்த கிளாஸ்ல செய்யறது ஜஸ்ட் ஒரு எம்சிக்கு வச்சு ஒரு பாடத்தை மட்டும் ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ண. ஒரு பாடத்தை வச்சு மொத்த பாடத்தை தொடையிலும், ஒரு பாடத்தை வச்சு ஒரு எம்சிக்கு வச்சு மொத்த அந்த யூனிட்டை மட்டும் கம்ப்ளீட் பண்ற ஒரு செஷன் தான் நடக்க போகுது. உங்களோட 6ஆம் மாசம் 20 வரைக்கும் நடக்கக்கூடிய பேப்பர் கிளாஸ்ல எக்கனாமிக்லயும் பிசினஸ்லயும் சரி அதே வேலை தான். ஒரு எம்சிக்யூ தான் டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு நாளைக்கு, இல்லாட்டி மேபி 2 எம்சிக்யூ. அந்த எம்சிக்யூ வச்சு மொத்த பாடத்தையும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்குள்ளுக்கு எவ்வளவு கொஸ்டின் தயாரிக்கணும் அவ்வளவு கொஸ்டின் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்லி வேறையா போடுவோம். அதனால இதுக்கு போற பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் ஆகுறவங்க, எங்களோட கிளாஸ்ல ஈக்கிறவங்க எல்லாருமே ஒரு புக் ஒன்று மெயின்டைன் பண்ணுங்க. பிசினஸுக்கு வேற, எக்கனாமிக்கு வேற எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்லி அந்த கொஸ்டின்ல யூனிட் வைஸ் தலைப்பை போட்டு பேப்பர் கிளாஸுக்கு வரப்போ நான் போடுற பேப்பர் ஓரளவு கொஞ்சம் சரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இந்த பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் ஆகி அந்த கொஸ்டின்ஸ் எழுதி பாருங்க. உங்களுக்கு ஃபைனல் பேப்பர்ல குறைஞ்சது 50%க்கு மேல அந்த மெத்தடி அந்த கொஸ்டின்ஸ். சரியா? எவ்ரி தேர்ஸ்டேயும் எக்கனாமிக் கிளாஸ் நடக்கும். எவ்ரி வெனிஸ்டேயும் உங்களுக்கு பிசினஸ் பேப்பர் கிளாஸ் நடக்கும். பிசினஸ் பேப்பர் கிளாஸ் 8 மணிக்கு, எக்கனாமிக் பேப்பர் கிளாஸ் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஏன்னா பிசினஸ் பேப்பர் கிளாஸ் ஒரு யூனிட் முடிஞ்ச பொறுத்த நடக்குது. எக்கனாமிக் பேப்பர் கிளாஸ் வந்து யூனிட் 7 உங்களுக்கு வியாழக்கிழமை, அடுத்த வியாழக்கிழமை கிளாஸ் வந்து ஆகும்போது நாங்கள் யூனிட் 8 முடிப்பும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஒன்று போட்டு, அதனால அடுத்த வியாழக்கிழமை யூனிட் 7 மணிக்கு உங்களுக்கு எக்கனாமிக் பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். சரியா? அதே மாதிரி ஃபைனலா சொல்றேன், இந்த மெத்தட் ஒரு தடவை செஞ்சு பாருங்க. சேம் டைம் நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாம இருப்பீங்கன்னு சொன்னா, நிறைய பேர் இந்த கண்டெக்ட் நம்பரை சேவ் பண்ணிக்கிறீங்க தானே. நான் அட்டிச்சு சொல்றேன் இன்ஷா அல்லா, 100% ஷுவர் பண்ணி சொல்றேன் இன்ஷா அல்லா. நான் உயிரோடு இருந்தா இன்ஷா அல்லா நான் ஸ்டேட்டஸ்ல போடுவேன் இந்த மெத்தட் எஃபெக்ட் எவ்வளவுன்னு சொல்லி. அந்த டைம்ல நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதவங்க நீங்க கவலைப்படத்தான் போறீங்க. 2025க்கு நான் பாடி 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 சொன்னேன் 100% இந்த மாதிரி இன்ஷால்லா போடுவேன்னு சொல்லி.
கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் முடிய கூட இதுக்கு முதல் ஜாயின் ஆயிருந்தவங்களுக்கு தெரியும் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கும் காட்டிப்பாங்க. 2026 ஆரம்பத்திலே ஜாயின் ஆயிருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாடத்துக்கு நான் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கொஞ்சம் தானே போடு, அதை டொட் 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 காட்டுற அளவு கூட நிறைய ஸ்டேட்டஸ் போட்டு எல்லாம் ஃபீட்பேக். இது இந்த மெத்தட வந்த ஃபீட்பேக் தான். அதனால ஒரு நாளும் வீணா போகாது. உங்களுக்கு ரிசல்ட் ஷீட்டும் போட்டு காட்டிக்கிறேன். A20க்கு மேலேக்குது, B20க்கு மேலேக்குது எக்கனாமிக்ல. அதே மாதிரி பிசினஸ்ல A20க்கு மேலேக்குது, B20க்கு மேலேக்குது. ஜஸ்ட் 5 மாசத்துல ப்ராசஸ். அதனால இந்த விஷயத்த ட்ரை பண்ணுங்க. ஒரு தடவையாச்சும் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கூட கிடைக்கும். ஓகே, சரியா? என்னோட ரெக்கார்டிங் இன்ஷால்லா குரூப்ல போட்டேன். ஃபைனலா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு கிளாஸ் முடிக்கிறேன். டைம் ஐ திங்க் ஓகே, சரி 8:30 தானே. ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு இல்ல ஓகே சரியா. இதுக்கு முதல்ல அந்த கதையை சொல்லிக்கிறது தான். பட் உங்களுக்கு சின்ன ஒரு ரிமைண்டருக்காக கதையை சொல்றேன். சின்ன ஒரு ரிமைண்டருக்காக இந்த கதையை நீங்க சரியா கேட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு பாடம் ஒன்று கிடைக்கும். என்னன்னு சொன்னா, ஒரு பொடியன் ஒன்று வந்து படிச்சுட்டு இருந்தானா நைட் ஸ்ரீலங்கா ஒரு நாட்டுல இரவு நேரத்துல படிச்சுட்டு இருந்தானா. பட் எதுக்கு இந்த பொடியன் சரியா படிக்கிறதுக்கு ரெடியாவல்ல. எக்ஸாம்ஸுக்கு முதல்ல நிறைய பேர் படிக்கிறவங்க இப்ப தானே. எக்ஸாம்ஸுக்கு வீக் படிக்கிறவங்க இப்ப அத மாதிரி எக்ஸாம்ஸுக்கு முதண்டு படிப்போம்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸாம் முதண்டு போட்டு வச்சிருந்த பொடியன் எக்ஸாம் நைட்டுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்றான். ஒரு ஐடியா எல்லாம் போட்டு மார்னிங் இந்த இவ்வளவு டைம் எக்ஸாம் இந்த டைம்ல படிச்சு முடிச்சு 7 மணி சரி ஒரு பிளான் ஒன்றில் போட்டு படிச்சுட்டு இருக்கிறான். படிச்சுட்டு இருக்க கூட நைட் 11 மணி ஆகுது, இல்லாட்டி 12 மணிக்கிட்டே ஆகுது, இல்லாட்டி 1 மணிக்கிட்டே ஆகுது. இன்னும் ஒரு 3-4 சப்ஜெக்ட் பேலன்ஸ் செய்யுது. படிச்சு கொண்டிருக்க கூட கரண்ட் பெய்த்தாச்சு. அந்த பொடியனுக்கு வெளிச்சம் இல்ல படிக்கிறது. இருட்டுல படிக்கல விளங்குமா? இருட்டுல நாங்க என்ன உடுப்படுத்திக்கிறேன்டே விளங்காது. இதனால இருட்டுல படிக்கலாம். அந்த பொடியனுக்கு புக்க கூட பார்க்கலாம். வெளிச்சம் ஒன்று தேவை. ஜெனரேட்டர் போடுற அளவுக்கு கூட அவங்களோட வசதி இல்ல. அதனால இவங்களுக்கு பேத்து மெழுகுதிரி வாங்கிட்டு வாரத்துக்கு வசதி வழி இல்ல. கடையில 1 மணிக்கு மூடி. ஆனா அவங்களோட வீட்டுல ஒரே ஒரு மெழுகு வருத்தி, அதே மாதிரி ஒரே ஒரு தீப்பெட்டி மட்டும் இருந்துச்சு. இந்த பொடியன் அந்த தீப்பெட்டிய ஆரம்பத்தில் இருந்த குச்சிகளை டக் டக் டக்குன்னு அடிக்கிறான், பத்துது நூறுது, அடிக்கிறான், பத்துது நூறுது, அடிக்கிறான், பத்துது நூறுது. இப்படியே செஞ்சு 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 இருக்க போல கடைசியா ஒரு 2 ஒரு குச்சி மட்டும் பேலன்ஸ் ஆகிக்கிறத பாக்குறான். ஆனா நெருப்பு குச்சி சரியா பத்தல. இதனால் அந்த மொழுகு வருத்தில அந்த பத்தின நெருப்பு குச்சியை வச்சு மொழுகு வருத்தி எரிக்க வைக்க கிடைக்கல. மொழுகு வருத்தி எரிஞ்சா தானே வெளிச்சம் தரும். மொழுகு வருத்தி வெளிச்சம் தந்தா தானே எனக்கு பாடத்தை படிக்கலும். 3 பாடம் பேலன்ஸ் செய்யுது. லைஃபை தீர்மானிக்கிற டைம் திகிறார். இந்த டைம்ல அந்த ஒரே ஒரு தீக்குச்சியை எப்படி கேர்ஃபுல்லா பயன்படுத்துவார். ஏன்னா இந்த ஒரு தீக்குச்சி பத்தல்லாட்டி அந்த மெழுகுவர்த்தி எரியாது. மெழுகுவர்த்தி எரியாட்டி வெளிச்சம் கிடைக்காது. வெளிச்சம் கிடைக்காட்டி 3 பாடத்தை படிச்சேலாம். 3 பாடத்தை படிச்சாட்டி எக்ஸாம்ல பாஸ் ஆகலாம். எக்ஸாம்ல பாஸ் ஆவாட்டி யூனிவர்சிட்டி இல்ல. யூனிவர்சிட்டி இல்லாட்டி கவர்மெண்ட் ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ எடுக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. வெளிநாட்டுகளுக்கு போயிட்டு அங்கதான் வேலை செய்ய வேண்டிய. இதனால எங்கெல்லாம் தாக்கம் செலுத்தும் அந்த பொடியின் ஒரு தீக்குச்சியை வச்சு யோசிக்கிறான். அந்த டைம்ல தீக்குச்சி எப்படி கவனமா பயன்படுத்துவான். அப்ப இந்த டைம்ல தீக்குச்சியை பயன்படுத்துறதுக்கு முன்னால கதவெல்லாம் மூடி, கேட்டீன் படவை எல்லாம் போட்டு, காத்து வாரதெல்லாம் அடைச்சி கவனமான மெத்தட்ல கொண்டு போயிட்டு பத்த வைக்கிறான். இத பார்த்துட்டு அவங்களோட உமா கேட்டான், இவ்வளோ எதுக்குறீங்க தானே, இவ்வளோ தீக்குச்சி தானே, இந்த தீக்குச்சியில் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா பயன்படுத்தாமையே கடைசி தீக்குச்சியை மட்டும் இவ்வளவு கேர்ஃபுல்லா பயன்படுத்தினேன்னு கேட்க போல அந்த உண்மைக்கு அவன் கொடுத்த ரிட்டர்ன் டைம் பதில் என்னண்டா, எனக்கு இவ்வளவு தீக்குச்சியை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு தீக்குச்சி அடிச்சக்கூடிய என ஞாபகத்தில் இருந்த ஒரு விஷயம், எனக்கு இன்னொரு ஆப்ஷன் நீக்குது பொட்டிக்குள்ளுக்கு. இதை முடிச்சா இன்னொரு தீக்குச்சி ஈக்குது. இது பத்தாட்டி பரவாயில்ல, இன்னொரு தீக்குச்சி ஈக்குது. பட் ஃபைனல் தீக்குச்சிக்கு அந்த ஆப்ஷன் இல்ல. இது பத்தாட்டி முடிஞ்சு, இது பட்டாதி வேற ஆப்ஷன் இல்ல. என்ற இருந்த ஒரே ஒரு சிந்தனையால தான் அவ்வளவு கவனமா அவ்வளவு பத்திரமா அந்த தீக்குச்சியை பயன்படுத்தினேன் என்று சொன்னான். இத மாதிரிதான் 96 டேஸ் தான், வேற ஆப்ஷன் இல்ல. செகண்ட் ஷை சிலவங்க தேர்ட் ஷை லீப்பாங்க. இதுக்காக வேற ஆப்ஷன் இல்ல. செகண்ட் ஷைக்கெல்லாம் கொமர்ஸுக்கு வந்து நீங்க செய்வீங்க ஓகே. பட் ஆனா வேஸ்ட்.
எக்கனாமிக்லயோ பிசினஸ் எக்கனாமிக்ல 2.5 வருஷம் நாங்க படிச்ச ஒன்றுக்கு புகழ்லேன்னு சொன்னா தெளிவா சொல்றேன். எக்கனாமிக் நாங்க படிச்சே இல்லை. எக்கனாமிக்ல என்னது தாராங்க 12 பாடத்தையும் தந்து இந்த பாடத்துல பார்ட் 2 கொஸ்டின் வரும், இந்த பாடத்துல இவ்வளவு எம்சிக்யூ வரும் தந்து 10 வருஷம் பாஸ் பேப்பரையும் தந்து அதை மட்டும் எனாலிசிஸ் பண்ணினா ஒன்றுக்கு புகையிலும். நாங்க செய்யறோம் இல்ல, இவ்வளவு தந்தும் இவ்வளவு சோச தந்தும் செய்யறோம் இல்ல. ஆனா செய்யாதத இப்ப உங்களுக்கு விளங்காது. மரத்தண்ணில அந்த ஓட்ட பால்தியில தண்ணி நினைச்சிட மாதிரி இவ்வளவு தான் நாங்க எவ்வளவு சொன்னோம். ஆனா அந்த விஷயம் விளங்கும் எப்ப தெரியுமா? உங்களோட ரிசால்ட்ஸ் வெளியான நியூஸ் ஒன்று வந்து நீங்க இன்டெக்ஸ் நம்பரை நெட்ல போயிட்டு அடிச்சு ரிசால்ட்ஸ் உதாரணமா எப்படி இருக்குமே A-level 2025 ரிசால்ட்ஸ் அடிச்சு காட்டுறேன். இப்படி நீங்க ரிசால்ட் சர்ச் பண்ணுவீங்க. இப்படி சர்ச் பண்ணின போன பிறகு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதை நீங்க பாப்பீங்க. பார்த்ததுக்கு பின்னால கொஞ்சம் சுத்தும், இப்படி மஞ்சள் பொட்டி ஒன்று வரும், பாகவல் இன்னும் பயமாயிக்கும். அதுக்கு பிறகு இன்னைக்கு செலக்ட் எக்ஸாம் குடிப்பீங்க. 2026 எக்ஸாமினேஷன் இயர் குடிப்பீங்க. 2026 25 எக்ஸாம் 26 வரல தானே. இன்டெக்ஸ்ட் நம்பர் அடிச்சுட்டு நான் ஹியூமன் சொல்லி உறுதிப்படுத்துவீங்க. அதுக்கு பின்னால சப்மின் கொடுத்த பிறகு ஒரு வட்ட சுத்தும். அந்த சுத்த கொலை இந்த எல்லா சுத்தலும் விளங்கும். நாங்க இவ்வளவு காலம் சுத்தின அவ்வளவு விஷயமும் கண்முன்னுக்கு வந்துட்டு போகும். காலம் கடஞ்சு ஞானம் பிறந்து அல வந்த பிறகு அணை கட்ட கெட்டி, இல்லாட்டி அல வந்த பிறகு தலைய மண்ல போட்டு, காத்து பெய்த்த பிறகு காத்த பிடிக்க பஸ் ஏலா. வேணா பஸ் பெய்த்த பிறகு கைய போட்டு வேலல்ல. சோ அதுக்கு சொல்றேன், பாடி பாடி சொல்றேன், விட்டுடவானம். ஃபைனல் சான்ஸ், வேற ஆப்ஷன் இல்ல. உங்களோட உம்மா உங்களோட வாப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு செஞ்சு உங்களோட சக்சஸுக்காக உங்களோட ரிசால்ட்ஸ்ல ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பாக்குறதுக்காக ஆசையோட கஷ்டப்பட்டு படிச்சு தந்தது, அவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு செஞ்சது விட்டுட்டீங்கடா உங்களே மாதிரி துரோகிகள் அப்படிதான் சொல்லணும். வேற யாரும் நீக்க மாட்டாங்க. என்ன சொல்லிட்டு சரியா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 96 டேஸை சரியா பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிட்டு நான் இந்த கன்செப்டை இதோட முடிக்கிறேன். இதுவரைக்கும் கலந்து கொண்டதுக்கு ஜசாக் ஹைரன். தேங்க்யூ சோ மச். நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களோட அடுத்த கிளாஸ்ல மறுபடியும் நல்லா சந்திக்கிறேன்.